श्रीशैलेशयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनः சீருற்ற செஞ்சல் திருவண்ணாமொழி பிள்ளை சண்முகமும் தாருற்ற மார்பும் தளிரை பதங்களும் தன்மனத்து பூரித்து வாழும் மணவாள மாமணி பொன்னடிகள் பாரில் தனித்தபடியேன் சரணென்று பற்றி நினைப்பில் சாஞ்சிக்கலாம். சுவாமி, இப்போ எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். சுவாமி, இன்னைக்கு வந்து நவராத்திரி Q&A வச்சுக்கலாமா, இல்ல ஸ்பெஷல் செஷன் மாதிரியா, இல்ல Q&A மாதிரி இருக்கணும்? சுவாமி, 2 கொஸ்டின் இருக்கு. சரி, எதுவாக இருந்தாலும் 2 கொஸ்டின் இருக்கு சுவாமி. விஷ்ணுபிரியா சுவாமினி 2 கொஸ்டின் நீங்க தான் ரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நீங்களே கேட்குறீங்களா? படிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆச்சாரியன் அண்ட் குரு? செகண்ட் கொஸ்டின் வந்து, ஸ்ரீ வைஷ்ணவ எதிகள் ஏந்தி இருக்கும் ரிதண்டம் தத்துவம் 3 என்பதை குறிக்கின்றது என்கிறார்கள். பவித்ரம் எதை குறிக்கிறது? எந்த காரணத்தால் பவித்திரத்தையே கூறத்தாழ்வானாகவும் மற்றும் திருதண்டத்தை முதலியாண்டானாகவும் சுவாமி எம்பெருமானார் தெரிவித்தார். இதில் ஏதாவது தாற்பயம் உண்டா? தாற்பயங்கள் வந்து திருதண்டம் யார், பவித்ரம் யார் அப்படின்னு தாற்பயங்களோட சுவாமி தெரிவிச்சதா எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, ஆன் ரெக்கார்ட் கிடையாது. அதுல பவித்ரம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, பவித்ரம்ன்றது யஜ்யம். யஜ்யத்தை பண்ணக்கூடியவர்களுக்கு ருத்ரனுடைய அம்சம் உண்டு. யஜ்யத்தை பண்றவர்களுக்கு ருத்ர அம்சம் உண்டு. ருத்ரனுக்கு வந்து ஒரு தோஷம் உண்டு. தன்னுடைய தகப்பனான பிரம்மா நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் அப்படின்னு இருக்கிறதுனால ருத்ரனுடைய அப்பா வந்து பிரம்மா. அவருடைய ஒரு தலையை கிள்ளும் பொழுது இந்த விரலால தான் கிள்ளினது. இந்த விரலால கிள்ளினதுனால இந்த விரலுக்கு தோஷம் உண்டு. யஜ்யம் பண்றவன் வந்து ருத்ராம்சம் இருக்கிறதுனால அவனுக்கு இந்த விரல்ல தோஷம் இருக்கிறதுனால இந்த பவித்திரம் ஆகிற அந்த தோஷ நிவர்த்தகத்தை வந்து கையில அணிஞ்சுக்கணும். இந்த விரல்ல அதை அணிஞ்சுட்டாதான் அந்த தோஷம் இல்லை அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அதனால அணிஞ்சுக்கிறது. இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, யஜ்யத்தை பண்ணும் பொழுதுதான் இதுக்கு பேர், இப்போ பூனல் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் யஜ்யோபவீதம்னு. யஜ்யத்தை பண்ணும் பொழுதுதான் இது யஜ்யத்துக்காகத்தான் இது முக்கியமா. இதுல தேவர்களுடைய திக்கு அப்படின்னும் பித்ரு யமன் இவர்களுடைய திக்கு இந்த பக்கம் தெற்கு, தேவர்களுடைய திக்கு வந்து வடக்கு. எந்த ஒரு வைதிக காரியம் பண்ணாலும் கிழக்கு பார்த்து பண்றதுன்ற ஒரு வழக்கம் இருக்கிறதுனால கிழக்க பார்த்து பண்ணும்பொழுது தேவர்களுக்கு ஆகுதியை கொடுக்கறதா இருந்தா தேவர்களுடைய திக்கு வடக்குன்றதுனால இடது பக்கம் அதை போட்டிருக்கும். தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய பித்ருக்களுக்கு எல்லாம் பண்ணும் பொழுது பிராச்சீன வீதின்னு சொல்லுவோம், அது வந்து இந்த பக்கம் போட்டிருக்கும். அதனால யாருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் யஜ்யம் பண்றதுக்காக தான் அப்படின்றது ஒரு கிரமம். அதுக்காகத்தான் யஜ்யோபவீதம் இருக்கு. இதுல நித்திய கர்மாவுக்கு, அதாவது நைமித்திகம் நித்தியம் இருக்கு. சிலர் வந்து அவளுக்கு யஜ்யம் யஜ்யோபவீதம் இல்லைன்னா கூட அந்த நைமித்திகமான கர்மாவை பண்ணும்போது யஜ்யோபவீதத்தை போட்டு அந்த யஜ்யத்தை பண்ணி முடிச்சோடனே கட்டி வச்சுக்கலாம். சில பேருக்கெல்லாம் பூணல் இல்லாத அந்த இதுன்னு பார்க்கிறோம். ஆனா ஒரு கல்யாணமோ அந்த மாதிரி விவாகத்துல அந்த யஜ்யங்களை பண்ணும்போது இது போட்டுக்கிறான். யஜ்யம் பண்ணும்போது இது போட்டுக்கணும் அப்படின்னு இருக்கு. பிராமணனுக்கு நித்தியப்படி பிரம்மச்சாரியா இருந்தா சமிதாதானம், கிரகஸ்தர்களா இருந்தா ஔபாசனம் வைஸ்வதேவம் அப்படின்லாம் இருக்கு. அதுல எத்தனை யஜ்யம் பண்றான்னு அத்தனை பூணல் போட்டுக்கிறதுன்றது 2 அக்னி அப்படின்னும், இவனுக்கு பிரம்மச்சாரிக்கு ஒரே ஒரு பூணல் அப்படின்னும், இவருக்கு வாழ்க்கை கிரகஸ்தர்களுக்கு 2 பூணல் அப்படின்னு இருக்கு யஜ்யோபவீதம்.
இந்த யஜ்யம் பண்ற சமயத்தை தவிர மற்ற சமயத்துல எல்லாம் இந்த மாதிரி யஜ்யோபவீதமா போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பட்சம் இருக்கு. அவ வந்து இது மாலையா போட்டுக்கிறதுன்னு வச்சிருக்காங்க. யஜ்யம் பண்ணும்போது மாத்திரம் இப்படி போட்டுக்கிறது, இல்லைன்னா கழுத்துல மாலை மாதிரி தான் போட்டுக்கிறது அப்படின்னு வச்சிருக்கோம். பின்ன நாமே எப்பயுமே இப்படி போட்டுட்டு இருக்கோம். யஜ்யம் பண்ணும்பொழுது மாத்திரம் போட்டுட்டா போருமே, இப்படி மற்ற சமயங்கள்ல வேண்டாமே அப்படின்னு கேட்டா, யஜ்யம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். யஜ்யம்ன்றது ஆராதனம், பகவத் ஆராதனம். யஜ்யம்ன்றது எம்பெருமான ஆராதிக்கிறதுல ஒரு வழியானது யஜ்யம். வேதத்துல யஜ்யத்தை தான் சொல்லி. அதனால எம்பெருமான் யஜ்யம் செய்து என்னை ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதத்தினுடைய 2 பாகங்கள், பூர்வ பாகம் உத்தர பாகம். பூர்வ பாகம் முழுக்க யஜ்யங்கள் தான். அந்த யஜ்யங்கள் வந்து என்னை ஆராதிப்பதற்காக அப்படின்னு தான் அதை படைச்சிருக்காரு. ஆனா அதுல வரக்கூடிய பலன்களை வந்து வச்சு அந்தந்த தேவதைகளை குறித்து அந்த பலன்களுக்காக பண்ணுவதுன்றது முதல் படியா இருக்கு. எடுத்த உடனே பெருமாள் ஆராதிக்க முடியாது. எனக்கு என்ன கிடைக்கும் அதுல அப்படின்னு தான் கேள்வி வரும். அதனால முதல்ல ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து இதை பண்ணு, போக போக படிப்படியா இதை பண்றதுக்காகத்தான் உனக்கு கரண கலைப்பொருட்களை கொடுத்ததுன்னு உணர்ந்து என்ன ஆராதனை பண்ணு அப்படின்னு சொல்றது. அந்த நிலைக்கு போறது அப்படின்னு. அப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு போன உடனே வேதமே என்ன சொல்றது, ஒரு பக்கம் வந்துட்டா ஆனா அவன் சன்னியாசம் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் யஜ்யங்களை விடவே கூடாது, கடைசி வரைக்கும் பண்ணணும்ன்றது. ஆனா எவ்வளவு நேரம் யஜ்யத்தை பண்ண முடியும்? நித்திய கர்மான்னா அது இவ்வளவு நேரம் தானே பண்ண முடியும். ஆனா ஒரு நிலைக்கு அப்புறம் ஒரு பக்கம் அடைஞ்சிட்டான்னா அவனுக்கு இந்த யஜ்யங்கள் தேவையில்லை அப்படின்னு இருக்கு. அதுதான் வந்து ஸ்மிருதிகள் எடுத்து, அதனாலதான் சன்னியாசம்னு ஒரு ஆசிரமத்தை டிவைஸ் பண்ணிருக்கான். வேதத்துல எக்ஸ்பிளிசிட்டா அந்த மாதிரி இல்லை. இந்த ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து இப்படிதான் விடணும், அப்படி பண்ணணும், இந்த இதெல்லாம் வந்து ஸ்மார்த்த பிரயோகம், அதாவது ஸ்மிருதியிலிருந்து வரக்கூடியது. ஸ்ருதியிலிருந்து வர்றது யஜ்யம் தான் பண்ணணும். ஒரு நிலை வந்துட்டா அவனுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு பக்குவ நிலை. அப்படின்னா என்னன்னா அக்னிக்காக தேவை கிடையாது இந்த அக்னிக்காக. ஆனா அது பகவத் ஆராதனம்னு தானே சொல்றது இல்லையா? அப்போ பகவத் ஆராதனம் பண்ணும் பொழுது இது தேவை, யஜ்யோபவீதம். அதே மாதிரிதான் பவித்திரமும். பகவத் ஆராதனம் பண்ணும் பொழுது பவித்திரம் தேவை. புரிஞ்சுதா? பகவத் ஆராதனம் பண்ணும் பொழுது பவித்திரமும் தேவை, யஜ்யோபவீதம். ஏன்னா யஜ்யம்ன்றது தான் ஆராதனம். நம்ம பண்றோம் திருவாராதனம், இதுவும் யஜ்யம் தான். திருவாராதனத்தை இஜ்ஜான் பேரு. பஞ்சகாலிக கர்மால ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்துல அபிகமன உபாதான இஜ்ஜா சுவாத்தியாய யோகம் அப்படின்னு 5 சொல்றதுல அது இஜ்ஜா அப்படின்னு சொல்றது யஜிக்கிறது அப்படின்னு. இந்த யஜிக்கிறத பத்தி டீட்டெயில் பண்றதுதான் யஜுர்வேதம். யஜிக்கிறத பத்தி டீட்டெயில் பண்றதுதான் யஜுர்வேதம். எந்தெந்த ஹோமத்தை எப்படி எப்படி பண்ணணும், என்னென்ன யஜ்யங்களை எப்படி எப்படி பண்ணணும், ஃபுல் டீட்டெயில்ஸ் யஜுர்வேதத்துல தான் இருக்கு. ஆமா, அதுல என்னென்ன மந்திரங்களை பயன்படுத்தணும்னா அந்த மந்திரங்கள்லாம் ரிக்வேதத்துல இருக்கு. ரிக்வேதம்ன்றது முழுக்க மந்திரங்களுடைய கம்பைலேஷன். யஜுர்வேதம்ன்றது அந்த மந்திரங்களை பிரயோகம் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான யஜ்யங்கள் யஜ்யத்தை டிவைஸ் பண்ணி வச்சிருக்கோம். உத்தரகாமிஷ்டி, அஸ்வமேதோ, வாஜபாயம், அக்னிஷ்டோமோ, ஜோதிஷ்டோமோ, ராஜசூய யஜ்யம், சோமயாகம், இப்படிலாம் நிறைய இருக்குல்ல. எவ்வளவோ யஜ்யங்கள் இருக்கு. யஜ்யங்கள்லயே ரொம்ப நாள் பண்ணக்கூடிய யஜ்யங்களுக்கு சத்திரம்னு பேரு. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பண்றதுன்னு இருக்கு. சர்ப்ப சத்திரம் அப்படின்னு ஜனமேஜயனை வச்சு, பரீட்சித்து செத்து போனதுனால ஜனமேஜயனை வச்சு சர்ப்பங்கள் எல்லாம் யஜ்யத்துல வந்து விழும்படியா பண்றேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணான்னு இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து யஜ்யங்கள்ல நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு. உள்ள போனோம்னா ஹோமோ, இஷ்டி, சத்திரம். சரியா? இப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வெறும் வேதத்தை மாத்திரம் எடுத்துக்காதபடிக்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தையும் எடுத்துருந்து திருவாராதனம் பகவத் ஆராதனத்தையும் பண்றது. அந்த ஆராதனத்துக்கும் யஜ்யம் மூலமா பண்றதுக்கும் இது போட்டுக்கிறது.
இந்த திருவாராதத்துக்கும் போட்டுக்கிறது. அதனால பவித்திரம் போட்டுன்னு பண்றதுன்றது வழக்கம். இது சாத்தின ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கம்பல்சரி பவித்திரம் சாத்தின்னு தான் பண்ணணும். ரூல் அது. திருவாராதனம் பண்ணா பவித்திரம் சாத்தின்னு தான் பண்ணணும். இதான் ஆத்து பெருமாள் கூட சொல்றது ரொம்ப மோசம். ஆத்து பெருமாள் என்ன தனி ஒரு லோ கிளாஸ் அவரு, ஸ்லீப்பர் அவரு, எல்லாம் பெருமாள்னா ஒருத்தர் தான். பெருமாள்னா ஒருத்தர் தான். இது அன்ரிசர்வ்டு, அது ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் கிடையாது. கோவில்ல இருக்கிற பெருமாள் எப்படி அப்படிதான் ஆத்து பெருமாள். வாஸ்தவத்துல பார்த்தா கோவில் பெருமாளோட வசதி வரும். நமக்காக சௌலபியமா இன்னும் ரொம்ப துக்கத்திலேயே விஷயமே என்னன்னா ஆத்து பெருமாள் தான். நம்ம எதையாவது ஒருத்தர் செஞ்சோம்னா ஆத்து பெருமாள் தான் செஞ்சதா கணக்கு. ராமர் ராவணனை கொன்றார் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்களுடைய பட்சம் கிடையவே கிடையாது. பெரிய பெருமாள் தான் ராவணனை சம்ஹாரம் பண்ணாருன்னு சொல்றார். புரியுதா? ஏன்னா பெரிய பெருமாள் சக்கரவர்த்தி திருமணனுடைய திருவாராதன பெருமாள். அவர் நியமனப்படி பண்ணியிருக்காருன்னு தான் கணக்கு. அதனால ஆமா பெரிய பெருமாள் தான் எல்லாமே பண்ணது. ஆறு திருவாராதன பெருமாள் நியமனப்படிதான் நம்ம பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அவர்தான் ஆத்துக்கு எஜமானர். எஜமானனுக்கு தான் ஆராதனை பண்ணுவாங்க. மனைவி கணவனுக்கு பண்றாங்கன்னா கணவன் பெருமாள் பண்றோம்னா யார் தலைவன்? பெருமாள் தான் தலைவன். பெருமாள் ஸ்ரீபாதத்துக்கு தான் எல்லாரும் எடுத்துக்கிறோம். ஆத்து பெருமாள் தான் ஹெட், எஜமானன். எங்கேயாவது வெளியில போறோம்னா அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணும். போயிட்டு இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லணும். இந்த அளவுக்கு இருக்கணும். லௌகீக வாழ்க்கையில இருக்கிறவர்களுக்கு புரியாது, சுத்தமா புரியாது. ஏன்னா ஆபீஸ் போறலாமா சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா ஏன் திருவாராதனம் பண்ற ஆபீஸ் போயிட்டு இல்ல ஏதோ ஒண்ணு பண்றேன்னா ஒண்ணும் இந்த ஸ்டாண்டர்டு இல்ல அந்த ஸ்டாண்டர்டு. ஆத்துக்கு தலைவன் அவன் அப்படின்னு. அதனால அவர் ஒரு மெம்பரா வச்சுக்கணும். இப்ப 2 பேர் இருக்கோம்னா பெருமாள் ஆத்துல இருக்காரு, 3 பேருக்கு தான் தலிகை பண்ணணும். 3 பேர் தலிகை பண்ணி சாப்பிடுறது பிராக்டிகல். தலிகை பண்ணிப்பாரு. அந்த 3வது பேருக்கு நீ பண்ண தலிகை அவன் யார் மூலமா சாப்பிடுறான்னு பாரு. அதானே தெரியும். பண்ணி பார்த்தா தெரியும். அது மாதிரி நம்பினாத்தான் எல்லாம். நம்பிக்கை, நம்முடைய பாவ சுத்தி அதெல்லாம் வச்சுதான் எல்லாரும். ஆமாமா அவன் ஒரு மெயின் மெம்பர். அவரோட பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக் இதெல்லாம். இன்னொன்னு எல்லாமே அவனுக்காகத்தான் பண்றது. அப்புறம் அவன் சாப்பிட்டுட்டு கொடுக்குற சேஷத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒண்ணு. அதுதான் உடனே ஈஸின்ற எல்லாரும். ஏன் அப்படின்னா 2 பேருக்கு 2 பேர் தான் 2 பேர் பண்றோம். எல்லாமே பெருமாள் பண்ணிட்டு அவர் என்ன கொடுக்குறாரோ அதை நாங்க சாப்பிடுறோம். கண்டிப்பா எடுத்துக்க மாட்டேன்னு தெரியும் இவளுக்கு. நீ எல்லாமே அவருக்குன்னு பண்ணிப்பாரு, 2 நாள் குறைஞ்சு போயிடும். அன்னத்துல சாப்பிட்டுருப்பாரு. அதனால அது மாதிரி. அப்போ விஷயம் என்ன அப்படின்னா இது அப்படியே படிப்படியா போய் நம்முடைய தினச்சரியால எல்லாமே நம்ம தூங்குறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து எல்லாமே திருவாராதனத்துக்காக தான். பெருமாளுக்கு திருவாராதனமா தான். உடையவர் வார்த்தாமாலையில வருது. உடையவர் சாதிக்கிற தீர்த்தம் ஆடுறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, தீர்த்தம் ஆடுறதுன்றது நம்மளை சுத்தப்படுத்திட்டு எம்பெருமானிடத்துல அவனுடைய உகப்புக்காக அவனுக்கு நம்ம போக்கிய வஸ்துன்றதுனால நம்ம அவனுக்கு ஒரு போக்கிய வஸ்துன்னா நல்லா சுத்தபத்தமா போய் அவனுக்கு ரொம்ப மனசு சந்துஷ்டியா இருக்கிறதுக்காக அதுக்காகத்தான் ஸ்நானம் பண்றது. வேற எதுக்காகவும் கிடையாது. ஸ்நானத்தினால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனைவியானவள் ஸ்நானம் பண்ணிட்டு தான் கணவனிடத்துல போகிற மாதிரினே சாதிக்கிறார். அப்படியே சாதிக்கிறார். அது மாதிரி நம்ம எம்பெருமானிடத்துல போகும்போது சுத்தபத்தமா போகுதுன்றது நாம தான் போக்கிய வஸ்து, அவன் தான் போக்தா, அவன் நம்மள அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி போறது அப்படின்னே சாதிக்கணும். அது மாதிரி சர்வம் பூயாத் வரவரமனே சமயக ஆராதனத்தேன்னு கரணத்திரயத்தால நான் செய்யக்கூடிய எல்லாமே உனக்கு ஆராதனமாக அமைய வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறவா. அப்ப எல்லாமே திருவாராதனம் தானே. அதனால எப்பயுமே பூணல் போட்டுக்கிறது. அதனால எப்பயுமே பவித்திரம் வச்சுட்டு இருக்குது.
சன்னியாசிகள் அப்படித்தான் இருக்கிறவ. எப்பயுமே, ஏன்னா எல்லாத்தையுமே விட்டாச்சுல, எப்பயுமே எம்பெருமான் நினைச்சிட்டு இருப்பா. அதனால அவளுக்கு கையில எப்பயுமே பவித்திரம் இருக்கும். லாஜிக். இது சன்னியாசிக்கு இல்ல, சன்னியாசம் வாங்காத பிரபன்னர்களுக்கும் தான். என்னன்னா பவித்திரம்ன்றது சாத்தின ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு. சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு யஜ்யம் அப்படின்னு வேதத்துல சொன்ன மாதிரி வைதிக யஜ்யம்னு அந்த கணக்கு கிடையாது. மந்திரங்கள் அதெல்லாம் கிடையாது. மந்திரம் சொல்ல வேண்டாம் இருக்கு திருவாராதனத்துல. பஞ்சசூக்தம்லாம் சொல்றது திருமஞ்சனம் போது அப்படின்னா, சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஒரு குறை இல்லை. சொன்னா பகவத் அபச்சாரம்னு ஸ்ரீவச்சன கிருஷ்ண திவ்ய சாஸ்திரத்துல எடுத்திருக்காரு. பகவத் அபச்சாரத்துல வர்ணாஷ்டம விபரீதமான உபச்சாரங்கள். ஒரு யத்தியானவன் சந்தனத்தை தொடக்கூடாது, தாம்பூலத்தை தொடக்கூடாது. இதை போய் பெருமாளுக்கு வந்து நான் பெருமாளுக்கு தாம்பூலம் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னு நான் போய் சமர்ப்பிக்க கூடாது. எத்தி சமர்ப்பிக்க கூடாது. சந்தனம் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு தொட்டு சமர்ப்பிக்க கூடாது. இது வர்ணாசிரம விபரீதமான உபச்சாரங்கள். உனக்கு இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா உன் ஆசிரமத்துக்கு நீ எனக்கு பண்றதா சொல்லிட்டு கூட பண்ணக்கூடாது. அது பெருமாள் விரும்ப மாட்டார். அது பகவத் அபச்சாரம். அதே போல மந்திரங்களை சொல்வதற்கு அதிகாரம் இல்லாத திரைவர்ணிகர் அல்லாதவர்கள் வைதிக மந்திரங்களை கொண்டு திருவாராதனம் செய்தல், இது ரெண்டும் வந்து எக்ஸாம்பிளா எடுத்திருக்கார் பகவத் அபச்சாரத்துக்கு. அதனால பவித்திரம்ன்றது சாத்தின ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பவித்திரம் போட்டுக்கிறதும் பூனல் எப்பயும் வச்சுட்டு இருக்கிறதுன்றது ஒரு கணக்கு. புரிஞ்சுதா? அதனால யஜ்யம், ருத்ராம்சம், யஜ்யங்கள்ன்றது வைதிக யஜ்யம். அப்புறம் ஸ்ரீ பாஞ்சராத்திரம், அது வந்து ஆராதனம்னு பேரு. அதைத்தான் பூர்வ மீமாம்சையில முழுக்க சொல்றது. ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்திலையும் ஆராதனத்தை இஜ்ஜன்னு சொல்றதுனால யஜ்யங்கள் போது போட்டுக்கணும்னோ, எல்லாமே நான் பண்றது எல்லாமே ஆராதனமா ஆகும்போது எப்பயுமே போட்டுக்கிறது. கிரமமா போய் போய் முடியாது. ஏதாவது கேள்வி இருக்காது வரைக்கும் கிளியரா இருக்கு. சந்தனம் சன்னியாசி சாத்தக்கூடாது. தாம்பூலம் சந்தனம் பிரம்மச்சாரியும் பண்ணக்கூடாது. பிரம்மச்சாரி தாம்பூலம் சந்தனம் எதெல்லாம் அதுக்கு அதிகாரம் இல்லையோ அதெல்லாம் வந்து பெருமாளுக்காகத்தானே அப்படின்னு அந்த கதையெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப பாவசுத்தி இருக்கிறவளுக்கு எம்பெருமானுக்கு பண்ண சந்தனத்தை கொடுத்தா எடுத்துக்கலாம்னா அவன் அதில் சந்தனத்தை பார்க்க மாட்டான், பகவத் சம்பந்தத்தை பார்ப்பான். அவளை போய் நீ ஏன் எட்டுக்கிற, உனக்கு கிடையாது, இது பகவத் அபச்சாரம் சொல்ற. எட்டுக்கிறதுன்றது பெருமாளுக்கு பண்ணும் பொழுதுதான் வேற, ஸ்வீகரிக்கும் பொழுது எம்பெருமானுடைய சம்பந்தம் அதில் இருக்கு அப்படின்னு அந்த பாவசுத்தினால பண்ணும்போது அவளை போய் நம்ம விசாரம் பண்ணக்கூடாது. சாமி நாம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுதான் பார்க்கணும். அவ பண்றாளே இவா பண்றாளேன்னு சொன்னா அதுலயே அபச்சாரம் வந்துடும். இப்படி வரைக்கும் இன்னொருத்தர் விசாரம் பண்ணக்கூடாது. நான் பண்ணலாமா கூடாது, பண்ணலான்னா பண்றேன், கூடாதுன்னா கூடாது. இல்லையா அவர் பண்றாரு இவர் பண்றாரு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். சரி இப்ப யார் யார் வேணுமோ போய் கேளு. அவ ஏன் பண்றான்னு என்ன கேட்கக்கூடாது, நம்மள கேட்கக்கூடாது. அவகிட்டயே போய் கேளு. ஏன்னா இது அபச்சாரத்துல போய் முடியும் அப்படின்னு. சன்னியாசி திருதண்டத்தை விடக்கூடாது. ஒரு சன்னியாசியானவன் திருதண்டத்தை விடவே கூடாது அப்படின்னு இருக்கு. சன்னியாசியும் திருதண்டமும் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, திருதண்டத்தை விடக்கூடாதுன்னா அப்போ வந்து படுத்துக்கும் போதுதான் பிடிச்சிட்டே படுத்துக்கணுமா அப்படின்னு என்னன்னா, பொதுவா மலமூத்திர விசர்ஜனாதிகள் தீர்த்தம் ஆடுறது, திருமணத்துக்கு போது திருதண்டத்தை பிடிச்சிட்டு எடுக்க முடியுமா அப்படிலாம் கிடையாது. அதை வந்து ஒரு இடத்துல வைக்கும் பொழுது அது ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்லி ஸ்தாபிக்கணும். ஸ்தாபைய அப்படின்னு சொல்லி திருதண்டத்தை இது பண்ணிட்டு, இந்த மாதிரியான சில எக்ஸப்ஷன்ஸ் தவிர மற்ற எப்போ அழுதாக இருந்தாலும் கையில திருதண்டம் இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால சத்தியம் பண்றான் சன்னியாசி வந்து காஷாயம் திருதண்ட கௌபினாதிகள் எல்லாம் இந்த சரீரம் கழிகிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்லாம் சத்தியம் பண்ணிட்டு தான் சன்னியாசத்துக்குள்ள வர்றதுனால இதுகள் எல்லாம் எப்பயுமே இருக்கணும் அவனுக்கு அப்படின்னு. அதுல திருதண்டத்தையும் பவித்திரத்தையும் கூறத்தாழ்வான் பவித்திரமாகும், திருதண்டத்தை முதலியாண்டானாகும். எம்பெருமான அதாவது தன்னை விட்டு பிரியாத விஷயங்களா தன்னுடைய இஷ்ட விநியோகமா
தான் நினைச்சாலும் விட முடியாது. தன்னுடைய நிலையை பார்க்கும்போது, நிஷ்டையை பார்க்கும் பொழுது அவர்கள் தனக்கு அத்தியந்த பரதந்திரர்கள் மட்டுமல்ல. இந்த பொருள் நான் இஷ்டப்படி என்ன வேணா இருக்கும். அதனால இது அச்சித்வத்து, இது அச்சித்து, இது எனக்கு பரதந்திரனா இருக்கு, நான் என்ன வேணா பண்ணலாம். இது போல ஒருத்தர் நான் என்ன வேணா பண்ணலாம்னா அவர்கள் அச்சித்வத் பரதந்திரர்கள். அச்சித்வத்து பரதந்திரர்கள் அப்படின்னா அவர்களை அச்சித்த போல நான் என்ன வேணா பண்ணலாம். ஆனா கீழே கூட வைக்கலாம். இப்ப நான் இதை கீழே கூட வைக்கலாம் இல்லையா? அச்சித்வத் பரதந்திரர்களா இருந்தாலும் வேணுங்கிற போது பயன்படுத்தலாம், இல்ல வேணாங்கிற போது வைக்கலாம். இது எப்படி இருக்குன்னா, அவர்கள் அச்சித்வத் பரதந்திரனுக்கு என்னுடைய நிலை எப்படி இருக்குன்னா, நான் நினைச்சாலும் வாழ விட முடியாது. நானே விடணும்னு நினைக்கவே முடியாதபடிக்கு என் கூடயே இருக்கக்கூடிய அச்சித்துகள். சங்க சக்கரத்தை எப்பொழுதும் கை கழலாம் நீயாண்டு அவர் வேண்டான்னு சொன்னா கூட சக்கரத்தை போயிட்டு வான்னு சொல்ல முடியாது. பெருமாளால பிரிக்க முடியாது. எப்பயுமே கூட இருப்பா இந்த ஆழ்வார்கள். திவ்யாயுதங்கள்னு சொல்லி மங்களாசாசனபரர்களா இருக்கிறதுனால எப்பயுமே இருக்கணும் ரூல் அது அவளுக்கு. இல்லைன்னா ஆழ்வார்கள் கிட்ட இருந்து பாட்டு வாங்கணும் அவ. இல்லைன்னா ஆழ்வார்கள் கிட்ட பாட்டு வாங்கிடுவா. அறவேறையா உரகள் அப்படின்னு வரிசையா உரகள் ஒன்றுடன் ஆடிய சங்கன்றதுனால நீ பாட்டுக்கு எங்க போய் தூங்க கூடாது, கூடவே இருந்து கண்காணிக்கணும்னு சொல்லி அன்பான ஒரு பாட்டு. இல்லைன்னா அவளுக்கு இது அவளுக்கு மங்களாசாசனம் இல்ல, பெருமாளுக்கு மங்களாசாசனம். அவளுக்கு சுடராழியும் பல்லாண்டு பாஞ்சசன்யமும் பல்லாண்டுன்றது மங்களாசாசனம். புரிஞ்சுதா? உரகல்ன்றது அவளுக்கு பாட்டு. அம்மா ஏய் ஒழுங்காரு அப்படின்னு அவளுக்கு பாட்டு. அது மாதிரி. அதனால அவரே நினைச்சாலும் அவ பிரிய மாட்டா அப்படின்னு. அந்த அளவுக்கு அவினாபூத்தர் அப்படின்னு தன்னிடத்துல இருந்து தானே நினைத்தாலும் பிரிக்க ஒண்ணாதபடிக்கு தன்னுடனே இருக்கக்கூடியவர்கள். திருதண்டம்ன்றது சித் ஈஸ்வரன் ஆகிற தத்துவங்களை முழுவதுமா காமிக்கிறது. இந்த திருதண்டம்ன்றது ஜெயம், மற்றபடி நிர்வாகம், இந்த மாதிரி விஷயங்களை காட்டுறது. திருதண்டமானது ஆளுமை. திருதண்டம் எதை காட்டுறது? ஆளுமை. திருதண்டி சன்னியாசினா ஒரு மட்டாதிபதி இப்படிலாம் சொல்றாள். இந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவர், கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறவர், எம்பெருமானையே வசீகரம் செய்யக்கூடிய ஒரு சக்தி. அதனால எதிய பார்த்தா நிறைய பேர் தெரியாத விஷயம். எத்திகள் வந்தா எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் எத்திகளை தான் முதல்ல விடணும். எத்திகளுக்கு தான் முதல் மரியாதை. இந்த ஊர்ல எனக்கு தான் முதல் மரியாதை, உனக்கு தான், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எத்திகள் எத்திகளுக்கு தான். ஏன்னா நம்மளால விட முடியாத அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு எதிகளுக்கு ரொம்ப மரியாதை உண்டு அந்த காலத்துல. அதனால சின்னவா பெரியவா இல்லாம வயசு வித்தியாசம் பார்க்காம ரொம்ப பெரியவா எல்லாம் கூட கீழே விழுந்து ஷார்ட்டாங்க. அண்ணா வேத வாசிச்சுவா. வைதிகர்கள்லாம் எத்திய பார்த்த உடனே கீழே அப்படியே பொத்து விழுந்து சேர்ப்பாங்க. நாம உள்ளுக்குள்ள ஒரிஜினலா டூப்ளிகேட்டான பெருமாளுக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். ஆனா அவளுடைய பாவமானது வைதிகர்கள் நல்ல வித்யா ததாதி வினயம்னு நல்ல விஷயம் தெரிஞ்சவர்கள், ஞானிகள் எதிகளை பார்த்த உடனே கீழே விழுந்து சேர்ப்பாங்க. எதிகளுக்கு அப்படி ஒரு கௌரவம் இருக்கு. நமக்கு கௌரவம் வேணும்னு கேட்கல. நம்ம எதையுமே நம்மளை பார்த்தா புளிங்கன்னு தானே சொல்றோம். பத்தி இல்லை. பட் பொதுவா எதிகளுக்கு அந்த வழக்கங்கள்லாம் போயிடுச்சு. எதினா சரி ஏதோ நாங்க முதல்ல அப்புறம் நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்கா. இது அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இது ஒரு ஆசிரமம் அப்படின்றத விட எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் பிக்ஷை எடுத்துட்டு கிடைச்சதை சாப்பிட்டுண்டு இந்த மாதிரி இருக்கிறதுன்றது நம்மளால முடியாத விஷயம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். எத்தின்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. அதனால இந்திரிய கட்டுப்பாடா இருக்கட்டும், மற்றபடி கிடைச்சதை சாப்பிட்றதுன்ற பெருமாள் மேல பரிபூர்ண விசுவாசம், பையில பணத்தை வச்சுன்னு சுத்தாதபடிக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஓடி திரியும் யோகிகள்னு சொல்லல, அந்த மாதிரி தான் இருந்திருக்கா எத்திகள்.
அதனால அவ வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி பண்ணுவா. எம்பெருமானே அவர்களுக்கு வசியமாறான் அப்படின்னு இருக்கு. எம்பெருமான புரிஞ்சு பகவத் சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய எதிகளை சொல்றோம். மத்தவாளை எதினே சொல்லக்கூடாது. எதையோ சம்பிரதாயத்துல இருக்கிறதெல்லாம் வந்து எதையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா பகவத் சம்பந்தம் இல்லாதவங்க வந்து எதிஷ்ட ஸ்வபச்சாதமஹா ஸ்வபச்சோபி மஹீபால விஷ்ணு பக்தோ துஜாதிகா விஷ்ணு பக்தி விஹீனஸ்து யதிஷ்ட ஸ்வபச்சாதமஹான் இருக்கு. விஷ்ணு பக்தி இல்லாத உத்தமாசிரமின்னு சொல்லக்கூடிய யதி, நாய் மாமிசத்தை சாப்பிடக்கூடிய ஸ்வபச்சன் சொல்லக்கூடிய அவர்களை விட தாழ்ந்தவர்கள் விஷ்ணு பக்தி இல்லாத யதிகள் அப்படின்னு பிரமாணம் சொல்லுது. அதே அதே ஸ்வபச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய நாய் மாம்சத்தை தின்னக்கூடிய ஒரு குலத்திலே பிறந்திருந்தாலும் விஷ்ணு பக்தோ துஜாதிகா விஷ்ணு பக்தி இருந்தால் கேவலமாக, அதாவது கேவல பிராமணன் சொல்லக்கூடிய வெறும் வைதிகர், அவரை விட வசதியானவர்கள், உயர்ந்தவர்கள் பகவத் சம்பந்தத்தாலே அப்படின்னு பிரமாணம் இருக்கு. சாஸ்திர பிரமாணம் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால எத்தின்றது அந்த திருதண்டம்ன்றது ஆளுமை. பவித்திரம்ன்றது முக்கியமா யஜ்ய விஷயங்கள்ல என்ன திருதண்டம் ஆளுமை, சன்னியாசிக்கு தான் திருதண்டம். பவித்திரம்ன்றது ஆராதனை பண்றவா எல்லாருக்கும். ஆராதனை பண்ணக்கூடியவர்கள் பெரும்பாலும் புரோகிதர்கள். புரோகிதர்கள் தானே யஜ்யங்கள் எல்லாம் பண்றது, பண்ணி வைக்கிறது அப்படிலாம் இல்லையா? ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா, ஸ்ரீபராசர பட்டாரிய ஸ்ரீரங்கேஷ புரோஹிதான்னு பெரிய பெருமாளுக்கு கூரத்தாழ்வன் தான் புரோஹிதர். ஆமா, பெரிய பெருமாளுக்கு புரோஹிதரா கூரத்தாழ்வானையும் கோவில் நிர்வாகத்தை முதலியாண்ட இடத்துல கொடுத்ததுனால திருதண்டமும் பவித்திரமும் அப்படின்னு பின்னாடி வர போறத முன்னாடியே சாதிச்சிருக்கார். அதனால என்னுடைய திருதண்டமும் பவித்திரமும்னா இவா 2 பேரும் தான் பெரிய பெருமாளை என்னுடைய பிரதிநிதியா இருந்து பண்ண வேண்டியவா, இவா பரம்பரைகள் தான் அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கும் பட்டர் திருவம்சத்தார் புரோஹிதர், வேதவியாச பட்டர், பராசர பட்டர் அவதான் புரோஹிதர்கள். பஞ்சாங்க பட்டணம், முகூர்த்த நிர்ணயம், வைதிக கைசிக புராணம், புராண பட்டணம், எல்லா வைதிக காரியங்கள் எல்லாத்துக்குமே அவாதான் முன்னிருந்து வேத பாராயணத்துக்கு அவாதான் முன்னாடி நிற்கணும். அப்புறம் காலத்தோட போலாம் என்னென்னமோ பண்ணிவிட்டாங்க, அவ மேல இது போட்டு அவாதான் எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கணும். வேதவியாசப்பட்டு பராசரப்பட்டு திருவம்சத்தார், கூரத்தாழ்வான் திருவம்சத்தாருக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. கோவில் வைதிக பெருமாளுடைய வைதிக காரியங்கள், கோவில் நிர்வாகம் முழுக்க முதலியாண்டானுடைய திருவம்சத்தாரான அண்ணன் காவேரி கடவ கந்தாடை அண்ணன் சுவாமி அவளுடைய கட்டுப்பாடு கோவில் நிர்வாகம். அதனால தான் இருந்தது. காலம் என்னென்னமோ மாத்துறது, திரும்பி வரணும். அந்த திருவம்சத்தாருக்கு தான் அது. அது எம்பெருமானாருடைய நியமனப்படி அவளுக்கு தான் அந்த மரியாதை. ஏன்னா என்னதான் எவ்வளவு பெரிய ஞானிகளா இருந்தாலும் எம்பெருமானார் கட்டாட்சித்த அந்த பரம்பரைக்கு உண்டான பெருமை தான். அதுக்கு மேல பேச்சே கிடையாது. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஒரு பெரிய ஒரு விஷயம். அதனால திருதண்டம் ஓரளவுக்கு இது சமாதானமா இருக்கா? விஸ்வபிரியா சுவாமி இந்த மாதிரி ஆச்சாரியன் குரு அந்த கொஸ்டின் சுவாமி அதுவும் சரி. ஆமா, ஆச்சாரியன் சொல்லி பழகும், ஆச்சாரியன் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர், நீ கூட யாரோ 2-3 பேர் ஆச்சாரியர் திருவடியிலே சொன்னாங்க. ஆச்சாரியன் சம்ஸ்கிருதத்துல எழுதுனா ஆச்சாரியன், தமிழ்ல எழுதும்போது ஆசாரியன், தமிழ்ல ஆசாரியன். இது வேற, ஆசிரியர் வேற. அது மருவி இருக்கலாம், அது என்னவோ தெரியாது. ஆசாரியன் தான் தமிழ்ல. ஆசாயிர் போட்டா ஆச்சாரியன், சமஸ்கிருதம் வடமொழி சொல். அது குருன்றவன் வந்து
அந்த குரு அப்படின்ற அக்ஷரங்களானது அந்தகாரத்தை, அஜானத்தை அழிப்பவன் அப்படின்னு தான் சொல்லுது. அதனால ஞானத்தை கொடுப்பவன் குரு. குருன்றவன் ஞானப்பிரதன். அதுதான் அவனுடைய முக்கிய நோக்கம், ஞானத்தை கொடுக்குறது. ஆச்சாரியன்றவன் ஆச்சரித்து காட்டுபவன், அனுஷ்டானத்தையும் நமக்கு தானே அனுஷ்டித்து காட்டுபவன் அப்படின்னு இருக்கு. அதனால குரு ஞானத்தை கொடுப்பான். கிடைச்ச ஞானத்தை வச்சுண்டு நீ பெருமாள் அடையிறது அப்படிங்கிறது குருவானவன் பிரபத்தியை சொல்லி கொடுக்க, நீ போய் பெரிய பிராட்டியினுடைய புருஷகாரத்தை கொண்டு பெருமாளிடத்துல அவனை உபாயமா வரித்து பிரபத்தியை செய்தால் மோட்சம் உண்டு அப்படின்றது குரு விஷயத்துல. ஆச்சாரியன்றவன் யார் இப்படி ஆச்சரித்து காட்டுகிறானோ அவன் தெய்வாம்சமே இருக்கிறவன் அப்படின்னு அவனையே தெய்வமா சொல்லிட்டான். ஆச்சாரியன்றவன தெய்வம் அப்படி சாட்சாத்து. அதனால தனியா அவன் பெருமாளை காட்டி பெருமாளை நம்ம போய் விடணும்னு இல்லை. இவனை இவன் தான் பெருமாள், இவனே உபாயம், இவன் திருவிடியை பிடிச்சாலே போகும் அப்படின்னு அது ஒரு பொதுவான இது. இதுல பயன்பாட்டுல குரு ஆச்சாரியன்னு மாத்தி மாத்தி பயன்படுத்துறது உண்டு. ஆனா மெயின் இது ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தா குருவுக்கு ஞானத்தை கொடுக்கறது, இவனுக்கு அனுஷ்டானத்தையும் சேர்த்து கொடுக்கறது, எப்படி அனுஷ்டிக்கணும்னு காட்டுறது. வாயால் எவ்வளவு சொன்னாலும் அனுஷ்டிக்கும் பொழுதுதான் அதனுடைய கஷ்டமோ அதுல என்னென்ன குழப்பங்கள்ன்றதுதான் தெரியும் இல்லையா? சொல்றது ரொம்ப ஈஸி. சந்தியாவந்தனம் இரவுல பண்ண பாவத்தை இரவுலயே கழிக்கணும்னா சூரியோதயத்துக்கு முன்னாடி பண்ணணும்னு இருக்கு. ஆமா, சூரியோதயத்துக்கு முன்னாடினா சூரியனை ஒண்ணு உதிச்ச அப்புறம் தான் அது உதிச்சுன்னு தெரியும். உதிக்கிறதுக்கு முன்னாடி எப்போ உதிக்கிறது எப்படி தெரியும்? சூரியன் மறையறதுக்கு முன்னாடி பண்ணணும்னா மறையறதுக்கு ஜஸ்ட் ஒரு செகண்ட் முன்னாடியா, 1 மினிட் முன்னாடியா, 1/2 hour முன்னாடியா, 1 hour முன்னாடியா, அது எப்போ மறையறது? அந்த காலத்துலலாம் லாங் டே ஷார்ட் டே எல்லாம் இருக்கு. அது மாதிரி எப்படி தெரியும்? அதுக்கு என்ன மெக்கானிசம்? இதெல்லாம் அனுஷ்டானம். ஒரு நட்சத்திரம் ஒரு நாளைக்கு இவ்வளவு நாழிகை வரைக்கும் இருந்தா இன்னைக்குதான் அந்த நட்சத்திரம் இருக்கிறதா கணக்கு. ஒரு நட்சத்திரம் இத்தனை நாழிகை இருந்தா இன்னைக்கு இருக்கிறதா கணக்கு. இல்லைன்னா அது முதல் நாள் மிச்சம்னு சொல்லுவா. மிச்சம் இவ்வளவு நாழிகையாவது இருக்கணும், இருந்தா கணக்கு. இது எதனாலன்னு தெரியுமா? இப்போ நேத்திக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு, திருவோணம்ன்றது இன்னைக்கு இருக்கு, நாளைக்கும் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இத்தனை நாழிகை இருந்தா நாளைக்குதான் திருவோணம்னு கணக்கு அப்படின்றாலே எதை வச்சது? இது எத்தனை நாழிகைன்ற கணக்கு கிடையாது. எதுக்காகன்னு கேக்குறேன். இல்லதான் மறுநாள் வந்த அப்புறம் 2-3 நாழிகை இருந்ததுன்னா கணக்கு கிடையாது. 6 நாழிகை குறைஞ்சது இருக்கணும், 12 நாழிகை குறைஞ்சது இருக்கணும்னு ஒவ்வொரு குரூப் வச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் எதனால அப்படி வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா, நம்முடைய அனுஷ்டானம் நித்திய கர்மாக்கள் எல்லாம் பண்ணி முடிச்சு நம்முடைய நித்திய கர்மாக்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாம அந்த இப்ப இன்னைக்கு திருமூலம், ஐப்பசி திருமூலம் வச்சுப்போம். அதுக்கு உண்டான ஆராதனங்கள் இதெல்லாம் பண்றதுக்கு அடிப்படையா நம்ம சந்தியாவந்தனாதிகள் இதெல்லாம் முடிச்சு நெத்தி கட்டுட்டு ஸ்நானங்கள் இதெல்லாம் போய் நதியில ஸ்நானம் பண்ணி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துதானே பண்ண முடியும். அது ஒவ்வொருத்தருக்கு அவளுக்கு எந்தெந்த மாதிரியான அனுஷ்டானம் இருக்கு. கிரகஸ்தர்களா இருந்தா அவர்களுக்கு அந்தந்த யஜ்யங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தான். அந்த காலத்துல உபாசனா எல்லாம் பண்ணியிருந்தேன். இந்த காலத்துல ஒண்ணுமே கிடையாது. இந்த காலத்துல என்ன எல்லாம் ஒரு ரிச்சுவல் தானே. அது மாதிரி அதுல ஒவ்வொருத்தருக்கு அவளுடைய கிரகிய சூத்திரத்தை பொறுத்திருக்கு. போதாயன சூத்திரத்தை ஃபாலோ பண்றவாளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆபஸ்தம்ப சூத்திரத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சு இவ செலிப்ரேட் பண்ணக்கூடிய டைம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் இருந்ததுன்னா
அத்தனை நாழிகை இருந்ததுன்னா அன்னைக்கு வச்சுப்பா. இல்லைன்னா என்னைக்கு அதை பண்ண முடியுமோ அன்னைக்கு தான் கணக்கு. இவளுடைய அனுஷ்டானத்தை பொறுத்துதான் அது. நித்திய கர்மா அனுஷ்டானங்கள் இருக்குல்ல, அதுக்கு இதை நான் கொண்டாடுறதுக்கு அது கொண்டாடுற வரைக்கும் இருக்கணும். அது நான் வந்து காத்தால எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல ஒரு 2 நாளைக்கு தான் இருக்கணும், முதல்ல இதை கொண்டாடிட்டு அப்புறம் நான் குளிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அப்புறம் நெத்தி கட்டுக்கிறேன், அப்புறம் சத்தியானம் பண்றேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சத்தியானத்துக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ஆஹ்னிக கிரந்தம்னு போட்டிருக்கா அகோபில மடத்துல. ரொம்ப நாள் நித்தியப்படி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வைதிகர்களுக்கு ஆன்மீக கிரந்தம்னு இருக்கு, புரியுதா? அதுல வந்து எல்லாமே இருக்கும். வைதிகனா இருக்கக்கூடியவன் காத்தாலேருந்து எழுந்து ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் எல்லாமே இருக்கும். அது அதான் ஆன்மீகம். தினச்சரியான்றதை விட ஆன்மீகம்னு பேரு. ஆன்மீகம்னா ஒரு மாத்தியானிகம்னா என்ன? மத்தியாகனம் அப்படின்னா பகல். அது நூன் அப்படின்னு சொல்லுது. ஒரு பகல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அப்படின்றது ஆன்மீக கிரந்தம். அக்னமா ஆன்மீகம் அப்படின்றது. ஆஹ்னிகம்ன்றத ஆன்மீகம்னு சொல்லுது. பிராமணன் எழுதணும், பிராமணன் தான் சொல்லணும். பிரஹ்மான் தான் எழுதணும், பிரம்மான் தான் சொல்லணும். அது ஷஃப்லா ரூல்ஸ் இதெல்லாம். அப்போ அவளுக்கு இன்னைக்கு இந்த நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சு வந்து பெருமாளுக்கு ஒரு திருமஞ்சனத்தை பண்ணி, ஒரு சேவாகத்தை பண்ணி, ஒரு சாத்தமரை பண்ணி இதை கொண்டாடணும் நம்ம வச்சிருந்தோம்னா, அந்த டைம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் இருந்ததுன்னா, அந்த நாளைக்கு இருந்ததுன்னா அன்னைக்குன்னா அதுக்கு முதல் நாள் தான் பண்ணும். இதுல சில பேருக்கு 6 நாழிகை கூட அவருடைய அனுஷ்டானம் வந்ததுன்னா எங்களுக்கு 6 நாழிகை போதும். சில பேருக்கு எங்களுக்கு 12 நாழிகை வரைக்கும் இருந்தா எங்களுக்கு பண்ண முடியும், இல்லைன்னா முதல் நாள் தான் வச்சுக்கணும் சொல்லுவாங்க. அதனால என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ எங்களுக்கு வந்து 6 நாழிகை இருந்தா போறோம், அதுக்குள்ள எங்களோட அனுஷ்டானத்தை முடிச்சு திருவாராதனம் பண்ணி சேவகாலம் எல்லாம் பண்ணி நாங்க சாத்துமுறை பண்ண முடியும்னா எங்களுக்கு 6 நாழிகைக்கு வரைக்கும் இருந்தா போதும். இல்ல எங்களுக்கு 12 நாழிகை இருக்கணும், 10 நாழிகை இருக்கணும், அப்பதான் எங்களால் பண்ண முடியும்னா அவளுக்கு. இதெல்லாம் இன்னைக்கு மாறி போய் அந்த ஊரா இருந்தா 6 நாழிகை பார்ப்ப, எங்க ஊர்ல எல்லாம் வந்து 12 நாழிகை பாக்குறது அப்படின்னு ஊர் கணக்கு மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாமே போயிடுச்சு. அதுதான் சொல்றேன், சில பேர் ஊருக்கு ஏத்த மாதிரி, அப்புறம் வந்து குலம் கோத்திரம் அந்த மாதிரி எல்லாம் குரூப்பிங் எல்லாமே ஒரு புரியாத ஒரு குழப்பங்கள்ல தான் எல்லாம் பண்ணிக்கிறது. இது வந்து பியூர்லி அனுஷ்டானம் தான். அவளுடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்கள்ல இந்த மாதிரி என்னுடைய நித்திய ரொட்டீன்ல திருவாரூர் ஸ்டார்ட் பண்ணி இதை பண்றதுக்கு இவ்வளவு டைம் ஆகும். சாத்துமுறை ஒரு சேவாகாலம் சாத்துமுறை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த டைம் ஆகும். இவ்வளவு நேரம் அந்த நட்சத்திரம் இருந்ததுன்னா தான் அன்னைக்கு பண்ண முடியும். நான் இல்லைன்னா அடுத்த நட்சத்திரம் வந்துடும். ஸோ அதை கொண்டாடத்தை முதல் நாள்ல வச்சுட்டு இவ்வளவுதான் ரூல். இது உண்மை கிடையாது, புரிஞ்சுதா? இதெல்லாம் ஆச்சரித்து காட்ட வேணும். எல்லாமே ஆச்சரித்து காட்டணும். உண்மை அனுஷ்டானத்துல அகங்காரம் அக்னிஸ்பர்ஷம் போலே சுட்ட இடமெங்கும் பட்ட இடமெங்கும் சுட்டு உருவழிக்கும் அப்படின்னு சொல்றா. அந்த அகங்காரத்தை எப்படி, அகங்காரத்துல என்ன துவனி, அகங்காரத்தோட துவனி அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். தியரியில சொல்லிட்டு போயிடலாம். அதனால அகங்காரம் இருக்கக்கூடாது, இப்ப அவனுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடலாம். அனுஷ்டானத்துல தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சிச்சுவேஷன் உண்டாகும் போதுதான் அவன் எப்படி ஹேண்டில் பண்றான்றதே தெரியும். அனுஷ்டானது சாதாரண விஷயம் இல்லை. ஞானம்ன்றது பிரமாணங்களை கொண்டு, ஞானம்ன்றது பிரமாணத்தை கொண்டு. சில விஷயங்கள்லாம் அசிஷ்டாச்சாரம்னு ஏன் வச்சிருக்கா? சக்கரவர்த்தி திருமகன் சாமானிய தர்மத்தை ஸ்தாபிக்கணும்னே வந்தவர் தம்பி பக்கத்துல இருக்கும் பொழுது தானே நேரடியா ஜடாயுவுக்கு பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணார், பிரேமாதித்யத்தை பார்த்து.
தானே நேரடியா பண்ணும் பொழுதே புத்திர கிருத்தியம், அது பையன் பண்றது, மூத்த பையன் தான் பண்ணணுன்ற மாதிரி. இல்லைன்னா தம்பியை வச்சு பண்ணிருக்கலாம், ஏதோ பக்ஷிக்கு தான் பண்றாருன்னா புத்திர கிருத்தியம்னு பண்றாரு. ஆனா இத பிரமாணமா எங்கேயும் டாக்குமெண்ட் பண்ணல, அவ செஞ்சுதான் காமிச்சிருக்கா. அப்படின்னா என்னன்னா இது அனுஷ்டிச்சு காட்டினது. இது மாதிரி யாருக்கு வேணா பிரம்மவேத சம்ஸ்காரம் நீங்க பண்ணலாம். அவளுக்கு பிரேமாதிக்கம் இருந்தான்னா, பிரேமாதிக்கம் இருக்கு இல்லன்றதுக்கு என்ன மெஷர் இருக்கு? ரெசிபி ஏதோ சொல்றா, மோர் குழம்பு செய்வது எப்படி அப்படின்னா இதெல்லாம் போட்டுக்கோ, உப்பு உங்களுக்கு தேவையான அளவு அப்படின்னு போட்டுருக்கு. தேவையான அளவுன்னா யாருக்கு எப்படி, அது என்னன்றது என்ன கணக்கு? அவங்களுக்கு தேவையான அளவு அவங்களுக்கு. இப்ப பிரேமாதிக்கம்னா எனக்கு ரொம்ப பிரேமாதிக்கத்தோட இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னுட்டு அதுல காக்கா குருவிக்கெல்லாம் பிரம்ம சம்ஸ்காரம் பண்ண முடியுமா? ஜட்டாயுடைய பிரேமாதிக்கமும் இது ஒண்ணா. அவர் போய் உயிரை கொடுக்குறார் பிராட்டிக்காக. பக்ஷி தான் சொல்லலாம், உபதேசம் பண்ணார், பண்ணிட்டு கேட்கலன்னா சரி சக்கரவர்த்தி திருமணம் வரட்டும், பெருமாள் வரட்டும், வந்து அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் இந்த பையன் தான் கூட்டிட்டு போயிடலாம், அவரை நம்ம தோல்ல சுமந்து கூட்டிட்டு போய் கூட சண்டை போட்டு கூட்டிட்டு வரலாம். இவ்வளவுலாம் அவரால் யோசிக்க முடியல. ஐயோ பிராட்டிக்கு அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, எல்லாம் நம்ம கதை சொல்றோம். ஒரு பெண்ணை கூட்டின்னு போறானே ஒருத்தன், அவன் அயோக்கியனாச்சே. ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நமக்கு பராக்கிரமம் இருக்கு, முட்டி மோதுவோம், இல்லைன்னா இதுக்காக நம்ம போனோம்னு இருப்போம் அம்மா அப்படின்னு இறங்கிட்டாரு, இறங்கியாச்சு. அதனால எல்லாம் அனுஷ்டானங்கள்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இன்னைக்கு கூட அதான் சொன்னோம், நிறைய பேர் வந்து அகங்காரத்தை பத்தி நம்ம தனியா சொல்லிட்டு வரோம். ஸ்ரீவிஷ்ணு திவ்ய சாஸ்திரத்துல அது பெரிய எபிசோடு. அகங்காரம்லாம் வந்து புரிஞ்சுக்காதபடிக்கு சரியானபடி அதை முழுக்க அடக்கி அந்த நம்முடைய தாழ்மை அடியேன் அப்படிங்கிறது வெளியில வராதபடிக்கு எத்தனை ஞானத்தை வந்து தலையில கொட்டினாலும் நபுனந்தி வேதாகான்னு சொல்லு, அது மாதிரி ஒண்ணுமே வேலை செய்யாது. அது வந்து ஒரு விபரீதமான சம்பிரதாயமா தான் போகும், சுத்த சம்பிரதாயமே இருக்காது. குருவாச்சாரியர்கள்லாம் தன்னுடைய தாழ்ச்சியா வாயை விட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாம் நம்ம பாக்குறோம்னா நானே சொல்லிட்டு இருக்கோம். அதுல ஒரு உதாரணம் சொன்னோம். யாரோ ஏதோ ஒண்ணு கேட்கிறா, நம்ம கேட்கிறோம், கொடுக்கல அவ, சரி சரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, க்ஷேமமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இது வந்து க்ஷேமமா இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. இது அகங்காரம், எனக்கு கொடுக்கல, நீ நல்லா இருப்பேன்னு பாக்குறேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஆனா பாக்குறதுக்கு நீங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கும் அது. சரி சரி இருக்கட்டும், கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக அது பயன்படுறேன், நான் க்ஷேமமா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு அது ஒண்ணுமே பயன்படாது, நீ பாரு உனக்கு என்ன ஆகுதுன்னு பாரு அப்படின்னா உள்ள சொல்றது. இத திரிசங்கு வந்து பண்றான். திரிசங்கு என்ன பண்றான் அப்படின்னா, இக்ஷ்வாகு குல வம்சம் இக்ஷ்வாகு சூரிய குலத்தினுடைய குலகுரு வசிஷ்டர். வசிஷ்டர் இடத்துல போயிட்டு, எனக்கு இந்த உடம்போடையே நான் சொர்க்கம் போகணும், எஜிபிக்க வேணும், ஒரு யஜ்யத்தை பண்ணி என்ன அனுப்புங்க, உங்களுக்கு தான் சக்தி இருக்கேன்னா. நமக்கு அசக்கியம் போட அப்படின்ட்டு கதையை பார்த்து, இந்த உடம்போட போறது என்ன, இது சாஸ்திரம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுக்கு உண்டான புண்ணியத்தை தேடு, அங்க அந்த என்ன உடம்பு, இந்த உடம்போடய நான் சொர்க்கத்துக்கு போகணுன்றது என்னது அடாவடித்தனம், அது நமக்கு அசக்கியம். அவ்வளவுலாம் சொல்லல அவர். அவர் சொன்னது இதான் அர்த்தம், போட வெட்டி போயிலன்னு அர்த்தம். அது நமக்கு அசக்கியம்பா. வசிஷ்டரால ஒண்ணு முடியாதுன்னு அப்ப என்ன அர்த்தம், போடா வெட்டி போயிலன்னு அர்த்தம். அவரோட லாங்குவேஜ் அது. போடா விரும்பல அப்படின்னு, அதெல்லாம் நம்மளால முடியுமாப்பா, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் அழகா சொல்றாரு. இந்த பையன் போகணும்ல,
இவன் வந்து அவரோட லாங்குவேஜை புரிஞ்சுக்கல. அடுத்தது அவருடைய பசங்க, அவருடைய புத்திரர்கள் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு உங்க அப்பா தான் பண்ண மாட்டேங்கிறார், நீங்களாவது பண்ணுங்களேன் அப்படின்னு போய் கேட்கறாங்க. அவர் வசிஷ்டருடைய புத்திரர்கள்ன்றதுனால அதுக்குண்டான நாசூக்கா அவளும் மகரிஷி அசக்கியம்னு சொன்னது போகாது எண்ணத்தை நம்மால் செய்ய போகும். நீ துர்புத்தியா இருந்த, அவனுக்கு புத்தி சரியில்லை, அவர் முடியாதுன்னு சொன்னத அவர் புத்திரர்கள் இடத்துல வந்து பண்ண முடியுமான்னு கேட்கிறிய, மகரிஷி இல்லையா அவர்? அதனால நம்மளாலையும் பண்ண முடியாது, பேசாம போ அப்படின்னு அவ அந்த வெட்டி பயலுன்றதை கொஞ்சம் நன்னா சொன்னான். ஓட வெட்டி பயல் அப்படின்னு நன்றாவே சொல்றான். இவன் உடனே என்ன பண்ணா, இவன் வந்து இவனோட லாங்குவேஜ சொல்றான். ஓ சரி 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 சரி. வசிஷ்டரும் அவருடைய புத்திரர்களாகிய நீங்களும் நன்னா சுகமே ஏற்படும், நன்னா இருக்கும். உங்களால முடியாதுன்ற பட்சத்துல நீங்க நன்னா இருந்தோம், நான் இது எங்க கிடைக்கிறதோ நான் அங்க போய்க்கிறேன், யார் இதை பண்றாளோ அவகிட்ட போய்க்கிறேன் அப்படிங்கிறான். இவனுக்கு அவ லாங்குவேஜ் புரியல, அவளுக்கு இவன் லாங்குவேஜ் புரியாதா? அகங்கார துவனி தெரியாத அவளுக்கு. அதனால உங்க 2 பேராலையும் முடியலன்னா நான் எங்க போகணுமோ போய்க்கிறேன், நீங்க நன்னா இருங்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா திட்டுறது. இப்படிலாம் இல்ல, இது கூட பண்றதுக்கு லாய்க்கு இல்லையேன்னு இல்ல, நீ பண்ண மாட்டல சுகமே இருப்போம்னா நீ நல்லா இருப்பியா நீன்னு? ஆமா, கேட்டதை பண்ண மாட்டேங்கிறல்ல, நன்னா இருப்பியா நீ அப்படிங்கிறத, நன்னா இருக்கும், நீங்க க்ஷேமமா இருக்கும், நான் போறேன் ஓட்டு அண்ணே. அடுத்த க்ஷணம் கோவம் வந்துடுத்த வாழ்க்கை. அது லாங்குவேஜ் ரொம்ப தவறான லாங்குவேஜ். ஒண்ணுமே சொல்ல ஏண்டா, குலகுரு சொன்னார், அவரையும் வந்து இந்த மாதிரி அவர் பேச்சும் கேட்காம எங்க பேச்சும் கேட்காம நன்னா இரு, நல்லா இரு நீ அப்படின்ட்டு நீ வெளியில வேற எங்கேயோ இன்னொரு தங்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு இந்த க்ஷணமே நீ சண்டாளனா போ அப்படின்னு தப்பிச்சுட்டா உடனே சண்டாளாயிட்டான். இந்த மாதிரி முட்டாள்தனமா எதையோ உங்க பேசுறேன்னு பேசி யாருக்கும் அது புரியாதுன்னு நினைச்சிட்டு அகங்கார துணியோட ஏதாவது பேசினா பெரிய அபச்சாரம் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. இன்னைக்கு பல பேர் அப்படித்தான் தத்த படம் போலே நெத்தியில திருமணட்டு எல்லா சிக அலங்காரங்கள்லாம் இருந்துட்டு ஏற்கனவே அபச்சார அக்னினால எரிஞ்சு போய் தான் இருக்கும் நிறைய பேர். தெரிய கூட இல்லாம முட்டாள்தனமா நானும் வாயில வந்தபடி பேசுறதும், யாரை வேணா என்ன வேணா பேசலாம்னு கேட்டா எனக்கு அது வந்து பெருமாள் மேல ரொம்ப இது, சம்பிரதாயத்து மேல ரொம்ப பிரியம். எவ்வளவு பிரியமா இருந்தாலும் அடக்க ஒடுக்கமா தான் இருக்கும். நாம செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செய்யணும், செஞ்சுட்டே இருக்கணும். மற்றவர்களை பழிக்கும் பொழுது அது பெருமாளுக்கு பொறுக்கவே பொறுக்காது. ஏன்னா பழிக்கக்கூடிய ஆட்கள்ல யாரிடத்துல பெருமாளுக்கு ரொம்ப பிரியம் இருக்குன்னே தெரியாது. இவா மேல இல்லாம பெருமாள் பிரியமோடு இருப்பார், சொல்ல முடியாது. கண்டா கர்ணம் மேலேயும் சுசிபாவல் மேல எல்லாம் பிரியம் இருந்தது பெருமாளுக்கு, மோட்சமே கொடுத்துருக்கு, திருவடி தாட்பால் அடைந்தன். எல்லாம் விளையாட்டே கிடையாது. தெரியாத போது நான் திருப்பி திருப்பி தான் சொல்லுவேன், 10 பாத்திரம் இருக்கு, 10லயும் நல்ல பால் அருமையா இருக்கு, ஏதோ ஒண்ணுத்துதான் விஷம் இருக்கு அப்படின்னா எதை சாப்பிடலாம்னு விசாரிச்சுட்டு இருப்ப, கையை கூப்பிட்டு எப்ப எதுல விஷம் இருக்குன்னு தெரியலையோ எதையுமே நான் சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லணும். அப்போ பாகவத அபச்சாரப்படக்கூடாதுன்னா இவெல்லாம் பாகவதால பாகவதா மேல தான் அபச்சாரப்படக்கூடாது. இவ பாகவதால நீ ஆராய்ச்சி பண்ண இறங்க ஆரம்பிச்சுன்னா அதுலயே நீ வந்து ஏன்னா உண்மையான பாகவதால இருந்தா ஆராய்ச்சியே பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஜென்ம நிரூபணம், வாச நிரூபணம், விருத்த நிரூபணம் அப்படின்னு ஆகார நிரூபணம், பந்து நிரூபணம் வரிசையா அடுக்கிறார். ஞான நிரூபணம் அப்படின்னு பகவத் சம்பந்தம் எங்க இருக்குன்னு தெரியாம நீ இந்த ஆராய்ச்சி பண்ண க்ஷணத்திலேயே தத்த பட்டம் போல் எரிஞ்சு போயாச்சு நீ. இன்னும் சொல்ல போனா சிலது தத்த படம்னா எரிஞ்சேன்னா காத்தடிக்கும் போது தான் பறந்து போவ, அந்த க்ஷணத்திலேயே கர்ம சண்டாளன் ஆகுவான். அது ஞான திருஷ்டி விஷயமா இருக்கும்னு சாதிக்கிறது. அதனால ஜாதி சண்டாளனுக்கு காலாந்தரத்துல பாகவதனாகைக்கு யோக்கியதை உண்டு, அதுவும் இல்லை இவனுக்கு, ஒண்ணுமே இல்லாம விடுவாங்க, ஒண்ணுமே இல்லாம விடுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுவோம் நம்ம. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எப்படி 10 பாத்திரத்துல எதுல விஷம் இருக்குன்னு தெரியலன்னா எல்லாத்தையும் கை கூப்பிடுறோமோ, நீ ஏன் பாகவதால இல்லையா ஆராய்ச்சி பண்ற, யார்கிட்டயுமே அபச்சாரப்படாத, ஏன் அது வேலை?
யார்கிட்டயுமே அபச்சாரப்படக்கூடாது, யார்கிட்டயுமே அபச்சாரப்படக்கூடாது. நாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போகணும். அதுக்கு யார் யார் சேர்றாளோ அவளை வச்சுட்டு பண்ணணும். அப்படி பண்ணணும், அவ்வளவுதான். நல்லா பண்ணணும், முன்னாடி பண்ணணும். யாராவது தவற சுட்டி காமிச்சா திருத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பரந்த மனப்பான்மையும் அறிவு முதிர்ச்சியும் ரெண்டுமே இருக்கணும். அது நம்ம அது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அதுல இருக்கக்கூடிய மெய்த்தன்மையை பார்த்து இது சொன்னது சரின்னா சரின்னு எடுத்துக்கணும். சின்ன குழந்தை கூட சில சமயம் நமக்கு சொல்லி நல்ல பெரிய புத்தி வரும். பெரிய ஆள் சொல்றது கூட சிலது வந்து ஸ்லாக்கியமா இருக்காது. அதனால அதுக்காக உடனே அவளை பழிக்க கூடாது. அது நமக்கு உண்டா ரிலவெண்ட் இரலவெண்ட், இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றது. நமக்கு ரிலவெண்டா இல்லையான்னு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு ரிலவெண்ட் இல்லன்றதை நிந்த பண்ணக்கூடாது. நான் இன்னைக்கு வந்து பெருமாளை தான் வழிபடுறேன், மற்ற தேவதைகளை வழிபடலைன்னா அவ இரலவெண்ட். அதெல்லாம் என்ன பெருமாளை, அதுக்கு என்ன சக்தி, இதெல்லாம் பேசக்கூடாது. நம்மிடத்துல ஒருவர் வந்து திணிச்சா அதுக்கு பதில் சொல்லலாம். அதுலயும் சொல்லும் பொழுதும் எனக்கு அது ரிலவெண்ட் இல்லை, எனக்கு அது ரிலவெண்ட் இல்லை அப்படின்ற ஆங்கிள் தான் சொல்லுவோம். ஆழ்வார்கள் வந்து மற்ற தேவதைகள் எல்லாம் பழிக்கிறது அவளுடைய நோக்கமே கிடையாது. ஆனா அந்த தேவதைகளை ஆஹா ஊகம் சொல்ற அந்த அதிகாரிகளை பழிப்பா. ஏன்னா அவனுடைய முட்டாள்தனத்தினால ஆணிலும் உருப்பலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேணிலும் வரம் தர மிடிக்கிலாத தேவரை ஆனமென்று அழைத்து வாழும் ஆதர்கள் அப்படின்னு அதிகாரிகளை தான் ரொம்ப சொல்லுவார் நோக்கி. அது மாதிரி இரலவெண்ட் அதாவது நிறைய பாக்குறதுல பாகவத விசாரத்துல தான் எரிஞ்சு போய் கிடக்குறோம். அதனால யாரு பாகவதா தெரியாது. நாம பாகவதா யாருன்னு முடிவு பண்ணிட்டா அப்ப நாம தான் பெருமாள். இவ்வளவுதான் லாஜிக். நான் தான் நீங்க பாகவதாலா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ற ஆளா இருந்த நான் தான் பெருமாள், நான் தான் பெருமாள். ஏன்னா பெருமாள் யார பாகவதம் சொல்றானோ அவன் தான் பாகவதன். அழியன் நம்பையல் அப்படின்னு அவன் யார சொல்றானோ அவன் தானே பாகவதன். பாகவதன்னா பெருமாள் நினைக்கிறவன் கிடையாது. பெருமாள் யார நினைக்கிறானோ அவன் தான் பாகவதன். பெருமாள் ஒருத்தனை நினைக்கிறதுனால தான் அவனால நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும்னு சொல்லியாச்சுனால அவன் நினைக்கிறதுனால தானே நீ நினைக்க முடியும், இல்லைன்னா நீ நினைக்கவே முடியாது அவனை. அப்போ அவன் யார நினைக்கிறான்னு உனக்கு எப்படி தெரியும்? பெருமாள் யார நினைக்கிறான்னு எப்படி தெரியும்? நான் லட்சணங்களை வச்சு கிடையாதுன்னு சொல்றாரு. ஆகார நிரூபணம், திருப்தி நிரூபணம், ஊனமாயினர்கள் செய்யும் ஊனக்காரகர்கள் எல்லாம் எப்படி கண்டுபிடிப்ப நீனு? அந்த ஆராய்ச்சியில போகாத. அப்படின்னா எதுக்கு யார்கிட்டயுமே அபச்சாரம் என்னத்துக்கு? ஏன் ஒருவரை தூற்றுறனோ, எதுக்கு பழிக்கணும்? நமக்கு அது வேண்டாம். ஏன்னா நமக்கு சரளமா வரும். இது பொதுவாகவே ஸ்ரீவைஷ்ணவர்கள் கம்யூனிட்டியில பார்த்தோம்னா 4 பேர் சேர்ந்தோம்னா நான் நிறைய பழிச்சிருக்கேன் சொல்றேன். நல்ல கதின்றது விட்டுருங்க, அதை பத்தி யோசிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் அந்த தப்பு பண்ணதுனால நீங்க பண்ணாதீங்கன்னு பிரார்த்தனை பண்றதுக்கு தான் இதெல்லாம். நான் எங்க போறேன் நல்ல கதி போறேன்னான்றது வேற. பட் அது வந்து பண்ணவே கூடாது. அந்த டைரக்ஷன் நம்ம பூர்வாச்சாரியருடைய டைரக்ஷன் கிடையாது. வழிக்கிறது, தூண்டுறது, கண்ணாபினான்னு பேசுறது நம்முடைய டைரக்ஷன் கிடையாது. நாம அது மாத்திட்டு தான் ஆகணும். பிகாஸ் வி ஆர் மிஸ்ரெப்ரசன்டிங். நம்முடைய பூர்வாச்சாரர்கள் எல்லாரையுமே மிஸ்ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அது பண்ணக்கூடாது. நிறைய பண்ணியிருக்கேன், நான் அதுக்காக சொல்றேன். ரொம்ப ரொம்ப நிறைய அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வந்துருக்கு. புத்தி கத்துக்கிறோம், நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு அந்த நேரம் வரும்பொழுது அறிவு பிறக்கிறது. எல்லாருமே கத்துக்கிறோம். வாழ்க்கையே வந்து கத்துட்டே போறது தானே. அதனால 1 2 அபச்சாரம் நிறைய அபச்சாரம். அதனால அதெல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் ஆச்சரித்து காட்டி திருத்தக்கூடியவன் அவனை ஆச்சாரியன்னு சொல்றான். அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், நிறைய நேரத்தை செலவு பண்ணணும், மல்லு கட்டணும். அவனோட விடாப்பிடியா அவனை எப்படியாவது நான் வழிக்கு கொண்டு வந்து. ஆமா, அது ஒரு தபஸா வச்சிருக்கணும். இத்தனை லட்சணங்கள் இருக்கக்கூடியவனை பார்க்கும் பொழுது இவன் வேற யாரும் இருக்க முடியாது. பெருமாள் தான் இந்த மாதிரி பண்றவன். ஏன்னா அவன் தானே ஜென்ம ஜென்மமா இவனோட பொறுத்துட்டு இருக்கான். இவன் பண்ற அட்டூழியங்கள் எல்லாம் உள்ள அந்தரியாமையா இருந்துட்டு பொறுத்துட்டு இருக்குது அவன் தானே மல்லு கட்டுறது. அது அத்தனை இவன் பண்றான்னா இவன் பெருமாள் தாயா அப்படின்னு ஆச்சாரியன்றவன்
சாட்சாத் ஆச்சாரியஸ்த ஹரி சாட்சாத் சரரூபீன சம்சயா. சாட்சாத் பெருமாள்னு கேட்டா பெருமாளோட ஒரு படி மேலாத்தான் இருக்கான். ஏன்னா இவன் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கான். பெருமாள் மாதிரி ஆகுனா சங்கு சக்கரத்தை எடுத்து சக்கரத்தை எடுத்து தேரார் மறையந்திரம் என்று மாயவன் தீவரை கூறாழி கொண்டு ஒரு தடவை கேட்பேன் சொல்ல கேட்கலன்னா கழுத வெட்டி பண்ணாம இவன் கையில சாஸ்திர காரண்யா சாஸ்திர பாரண்யா சாட்சான் நாராயணோ தேவக கிருத்வா மத்திய மயித்தனும் மத்தான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திர பாணினான் கையில சாஸ்திரத்தை வச்சுட்டு என்ன இவன் பொறுமையா நம்மளை திருத்தி பயனன்றாகிலும் பாங்கலராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் சொல்லுபடி அவன் பண்றானே. இவன் எம்பெருமான காட்டில் ஒருபடி மேல இருக்கு. உண்மை திருத்தவும் திருத்தனா ரொம்ப அப்படின்னு அவனாவது கொஞ்சம் விட்டு இது என்பட்டால் திருந்தும் என்று இருக்கும் உதாசீனர். கொஞ்சம் பட்டு திருந்தட்டும், பேசாம விடுவோம், தப்பு பண்ண விடுவோம், அடி வாங்காம பொறுத்து நம்ம சிஸ்டம் வச்சிருக்கோமே விதியில அப்படின்னா தான் பண்ணுவான். இவன் அதுக்கும் விட மாட்டான் ஆச்சாரியன்றவன். அவ்வளவு நம்மள வந்து கூடையே இதெல்லாம் பெருமாளை இதான் பாக்குற ஸ்டைல் தானே டிஃப்ரெண்ட். அவர் சாத்திடுவார போட்டு 4 சாத்து சாத்திடுவார், டக்குன்னு தூக்கி போ ஷிபாமின்னு அந்த மாதிரி விடவே மாட்டான். காருண்யா சாஸ்திரம் கருணையே வடிவா இருக்கக்கூடியது ஆச்சாரியன். என்ன காரணம் கொண்டு ஒரு ஆளை விடக்கூடாதுன்னா விடக்கூடாது, அப்படிலாம் இருக்கிறது. அதனால ஆச்சாரியன்றவன் குருன்னு பொதுவா சொல்லக்கூடிய சத்தியம் சத்தியம் கூட சத்தியம் எதிராஜோ ஜெகத்குருன்னு சொல்ற அந்த இடத்துல ஜெகத்குருன்னு சொல்றது மற்றைய குருக்களை பார்க்கச்சே ஜெகத்துக்கு இவர் தான் குரு, ஜெகத்துக்கே ஞானம் கொடுக்கிறவர் அப்படின்னு. இப்போ ஞானத்துல யார் சிறந்தவர் அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல இவர் தான் சிறந்தவர்னு சொல்லும்போது இவர் குருன்னு தான் சொல்ல முடியும். அந்த இடத்துல போய் ஆச்சாரியன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஏன் எம்பெருமானார் போய் குருன்னு சொல்லியிருக்கு, அவர் ஆச்சாரியன் தானே அப்படின்னா ஆச்சாரியன் யார் சொல்லுவா அப்படின்னா யார் இவர் அனுஷ்டித்து காட்டி நம்மளை திருத்தினாலும் அவரைதான் ஆச்சாரியன்னு சொல்லுவா, அவதான் சொல்லுவா. உலகத்துக்கே இவர் ஆச்சாரியன்னு சொல்லக்கூடாது. உலகத்துக்கே ஆச்சாரியன்னு சொல்றதுன்றது லோகாச்சாரியன். லோகாச்சாரியன் லோகாச்சாரியன் சுவாமி நம்பிள்ளைக்கு திருநாமம். நம்ம என்ன உலகாரியனும், ஏன்னா உலகத்துக்கே தான் பண்ண அபச்சாரத்தினால்தான் மற்றவா இந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த டைமென்ஷன் எடுத்துன்னு வந்து சுவாமி நம்பிள்ளை தான் ஃபர்ஸ்ட். ஆச்சாரியன்ற அந்த டைமென்ஷனை ஃபுல்லா அதை வெளியில கொண்டு வந்தது சுவாமி நம்பிள்ளை தான். அதுல ஒன்னும் துண்ணுப்பு எழுக்கத்தாடை தோழப்படுத்தாம் முகப்பால் என்ன உலகாரியனும் அப்படின்னு. அதனால பெருமானாருக்கு ஜெகத்குருன்னு பேரு. சுவாமி நம்பிள்ளை கிட்ட இருந்துதான் லோகாச்சாரியன் அப்படின்றது நாம அன்னபுகழ் முடிப்பை அண்ணல் உலகாசிரியன். அதனால ஸ்ரீவச்சன திவ்ய சாஸ்திரம் முழுக்க அனுஷ்டான கிரந்தம், நிகரே கிடையாது. உன்னில் திகழ்வசன பூடனத்தின் சீமை ஒன்றுக்கில்லை, ஒன்றுக்கு கிடையாது. மற்றதெல்லாம் ஏதோ கதை சொல்லும், இது இப்படி செய்யணும் அது அதனால இதனால சொல்லும். இது அனுஷ்டான கிரந்தம். அத எக்கச்சக்கமான இதிகாச புராணங்கள்ல இருந்து எல்லா அனுஷ்டானங்களையும் எடுத்து ஒவ்வொன்றுத்தையும் எந்தெந்த இடத்துல சேர்க்கணுமோ மின்னணியா சேர சமைத்தவரே அப்படின்னு அது எந்த இடத்துல எங்க சேர்த்து எப்படி உனக்கு புரிய வச்சு. சிவஜன திவ்ய சாஸ்திரம் மாதிரி ஒண்ணு கிடையாது. அது பெரிய கேரக்டர் பில்டிங் கிரந்தம். அது நல்ல வைஷ்ணவன் ஆகணும்னா சிவஜன புராணத்தை முழுக்க கால்சம் கேட்டு அப்படியே உருட்டின்னு அதையே வாழ்க்கையா வாழணும். இதனால் தேரிலுமாம் வாய்கொண்டு செப்பிலுமாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிரந்தம். இத மணவாள மாமையில் ரொம்ப அழகா எடுத்து காமிக்கிற இந்த குரு ஆச்சாரியன்ற விஷயத்துல 3 பாசுரங்கள் உபதேசத்தினால தன்குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்று இல்லாதா ஞானம் அனுட்டாமை இவை நன்னாக உடையனான குருவை அடைந்த கால் உயனனே உண்டாகில் உங்குருக்கள் தம்பத தேவைன்னு 3 பாசுரங்களை குரு எடுக்கிற. இந்த 3 பாசுரங்களையும் பார்த்தா பெருமாளையும் சாய்ச்சிருப்பார், பரமபதியும் சாய்ச்சிருப்பார். தன்குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்று இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயை கோன் திருவுடன் சேர்ந்த திருமால் இன்பமிகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டியான். இது 2த்தையும் எடுத்திருப்பார்.
ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொழுநன், திருமாமகளுடைய கொழுநன் கணவன் தானே வைகுந்தம் தரும்னு அதுலயும் பெருமாளை வைகுந்தத்தையும் சொல்லிப்பார். உய்ய நினைவுண்டாகில் உன்குருக்கள் தம்பதத்தே வையும் அன்பு தன்னை இந்த மாநிலத்தீர் மெய்யுரைக்கேன் பையரவின் மாயன் பரமபதம் உங்களுக்காம்னு குரு பரமபதம் பெருமாள் தாயாரோட சேர்ந்த பெருமாள் அப்படின்னு குருவானவன் அதை காட்ட இவன் அங்க போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த மூணுத்தையும் சாட்சிப்பார். அடுத்த மூணு ஆச்சாரியனுக்கு, அடுத்த மூணுத்துல ஆச்சாரியன் ஆச்சாரியன் செய்த உபகாரமானது தூய்தாக நெஞ்சு தண்ணில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாது இருத்தலினியேது இனி அறியோம் யாம் அப்படின்னு சொல்ற இடத்துல பரமபதமோ பெருமாளோ தாயாரோ எதுவுமே கிடையாது, வெறும் ஆச்சாரம் மட்டும்தான் இருக்கும். இந்த பாசத்துல ஆச்சாரியன் செய்த உபகாரமானது தூய்தாக நெஞ்சு தன்னில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாது இருத்தலினியேது அறியோம் யாம். இதுல பெருமாள் பரமபதம் எதுவும் கிடையாது. தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் அந்நேர் அறிந்தும் அதிலாசையின்றி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு. இதுலயும் ஆச்சாரியன் மட்டும்தான் இருக்கு. பெருமாள் பரமபதம் எதுவுமே கிடையாது, எக்ஸ்ட்ராவா எதுவுமே கிடையாது. ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணும் அவன் தேசாரும் சிச்சனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன். ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணும் அவன் தேசாரும் சிச்சனவன் தேசாரும் சிச்சன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன். இது ரெண்டும் நுண்ணறிவு. அதனால என்னும் நுண்ணறிவை கேட்டு வைத்தும் ஆர்க்கும் அந்நேர் நிற்கை அரிதாம். அந்த நிலையில் நிற்கிறதுன்றது ரொம்ப அரிது. இப்படிப்பட்ட நுண்ணறிவை கேட்கிறதும் இதுல தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டார். தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் தேசாரம் சிச்சன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன். ஆசையுடன் நோக்கும் அவன் அடிமை இந்நாடு அவன் அடிமை செய்வது இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டார். இந்த மூணு பாசுரத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தை பின்பழகராம் பெருமாள் ஜீயர் அனுஷ்டித்து காண்பித்தார். அப்படிங்கிறதுனால பின்பழகராம் பெருமாள் ஜீயர் பெருந்திவத்தில் அன்பதும் மற்று பெருந்திவம்ன்ற பரமபதத்தை சுவாமி நம்பிள்ளை இங்க இருக்கிறதுனால அதை தேசாந்தரம்னு சொன்னார். பெருந்திவத்தில் அன்பதும் மற்று மிக்க ஆசையினால் தேசாரம் சிச்சனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்குமன்றதுனால மிக்க ஆசையினால் நம்பிள்ளைக்கு ஆன அடிமைகள் செய். தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நான்பத நம்பிள்ளைக்கு ஆன அடிமைகள் செய். அந்நிலையை நன்னெஞ்சே ஊனமர எப்பொழுதும் போர்னு சொல்லி பின்பழகாம் பெருமாள் ஜீயரதான் இதுக்கு அனுஷ்டாதாவா காட்டுறது. அப்படிப்பட்ட ஆச்சாரியன் சுவாமி நம்பிள்ளை. அதனால ஆச்சாரிய லட்சணத்துக்கு எடுக்கும் பொழுது எம்பெருமானார கூட எடுக்கல, சுவாமி நம்பிள்ளையே தான் எடுத்திருக்காரு. ஜெகத்குரு எம்பெருமானார், ஆனா ஜெகத் ஆச்சாரியர் நம்பிள்ளை. எம்பெருமானார் தரிசனம் தான், எந்த எதிராசரங்களுக்கு என்ன விளக்காகிதான். ஆனா நம்பிள்ளை, அப்போ நம்பிள்ளை எம்பெருமானாரோட உயர்ந்தவரா? ஆமா. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா விஷயம் என்ன தெரியுமா? சுவாமி நம்பிள்ளை என்றவர் எம்பெருமானாருடைய திருவவதாரம் தான். போரான் வழி முழுக்க எம்பெருமானாருடைய ரிவிஷன்ஸ் தானே. எந்த எதிராசரனை மாதிரி இது மணவாழ் மாமர்களுடைய இப்புவில் அரங்கேசர் கீழில் தான் பாடிய எந்த இது ஆமா இப்புவில் அரங்கேசர் கீழில் தான் பாடிய எழுதில் பிள்ளை நேடியோன் வாழியே அவதரித்தான் வாழிய அரவரத பெருஞ்சோதி அந்தனன் வாழியே இப்போவும் சீசையில மேத்து வந்தோன் வாழிய ஏராளம் எதிராசன் என உதித்தான் வாழி. எதிராசன் உதித்தவர்னு சொல்லி வரிசையா எம்பெருமானார் பின்னாடி வந்தவாள்லாம் எம்பெருமானாருடைய அம்சம்தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. அது அந்த எம்பெருமானாருடைய வெர்ஷன்ஸ் சுவாமி நம்பிள்ளை கிட்ட வரும்பொழுது ஜெகதாச்சாரியனாகவும், மணவாள மாமனிகளாக வந்த பொழுது ரங்காச்சாரியனாகும், ரங்கநாதனுக்கு ஆச்சாரியனாகும். அப்படி அப்கிரேட் ஆயிட்டு வந்தது. அதுல ஜெகத்துக்கு குரு, ஜெகத்துக்கு குரு, சில பேருக்கு ஆச்சாரியன்.
இவர் ஜகத்துக்கே ஆச்சாரியன், என்ன உலகாரியனோ, நான் இங்க கொஞ்சம் பேருக்கு ஆச்சாரியன், மற்றவர்கள் குருன்னு நினைச்சேன். நீ உலகத்துக்கே குரு, இது ஆச்சாரியன். ஏன்னா இவ்வளவு இந்த அனுஷ்டானமானது எல்லாராலுமே ஸ்லாக்கியமா கொண்டாடப்படக்கூடியது அப்படின்னு என்ன உலகாரியனோன்னு சொன்னார். பெருமாள் வந்து என்ன எனக்கே ஆரியனோ அப்படின்னு வந்தே ரம்ய ஜாமாதரம் முடியும்னு சொன்னார் மணவாள மாமன் எடுத்து. அது மாதிரி அது அப்கிரேட் ஆகிட்டே போச்சு. எல்லாமே எம்பெருமானார். அதனால சுவாமி நம்பிள்ளை வசந்தவரானா, ஆமா வசந்தவர் எம்பெருமானாரை விட. எப்படி அப்படின்னா, எம்பெருமானார் தான் முதல்ல. கிருஷ்ணர் வந்து ராமரோட வசந்தவர் தான். ராமர் வந்து அதுக்கு முன்னாடி வந்த பரசுராமரோட வசந்தவர் தாங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு அவ நமக்காக இன்னும் இன்னும் இறங்கி வரா அப்படிங்கிறது தானே. அதனாலதானே இறங்குறதுனால தானே உயர்வு அவர்களுக்கு. ஆமா. அது மாதிரி இந்த ஆச்சாரியர்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை, ஏன்னா எம்பெருமானார் காலத்துல அவர் அனுஷ்டித்து காட்டியிருக்கார். அவருக்கு மற்ற நிறைய விஷயங்கள் இருந்தது. சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் சாய்வுர வாதியர் மாய்குவர் என்று சதுர்மறை வாழ்ந்திருக்கான்னு தற்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்சடியும் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் ரொம்ப பாடு எம்பெருமானார் காலத்துல. சுவாமி நம்பிள்ளை காலத்துல பொற்காலம் அவர் எல்லாம் செட் பண்ணிட்டாரு. முழுக்க முழுக்க இதுவே வந்து மன்னிய சீர் மாறன்களை உணவாக பெற்றோம் அப்படின்னு வாழ்ந்தவர். அதனால இவருக்கு அதுக்கு அனுஷ்டித்து காமிக்கிறதுக்கெல்லாம் இருந்தது. அவரோட டயத்துல அதுக்கு டைம் பெர்மிட். அதனால எவ்வளவு விஷயங்கள் அனுஷ்டானத்துல காமிச்சிருக்காரு எம்பெருமானார், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா திருவாய்மொழியில சொல்லக்கூடிய சர்ம பருவைக்கு நிஷ்டை இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் இந்த நைச்சியம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அத ஃபுல்லா வந்து திருவாய்மொழிக்கு 6000 படி பண்றதுக்குள்ளேயே பெரிய விஷயமாச்சு. ஸ்ரீபாஷ்யம் தான் ஃபுல் டைம் அவருக்கு கன்சியூம் பண்ணிடுச்சு. அதனால திருவாய்மொழி இப்படி 36,000 படியாலாம் பெருகினது சுவாமி நம்பிள்ளை காலத்துல. அவ்வளவு டைம் அவ பகவத் விஷயத்தை ஸ்பெண்ட் பண்ண. அதனால எம்பெருமானார் தானா இருந்து ஸ்பெண்ட் பண்ணதை விட நம்பிள்ளையா, சுவாமி நம்பிள்ளையா வந்து திருவாய்மொழியில நிறைய பண்ணது ஜாஸ்தி. மணவாள மாமனிகளா வந்து ஸ்ரீவச்சனபூர்ண திவ்ய பிள்ளைலோகாச்சாரியரா வந்து பண்ணது மணவாள மாமனிகளா பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவாவா அந்த ஸ்டேஜ் செட் பண்ணிட்டே வந்துட்டான். பெருமாளே அப்படித்தானே. மத்ய கூர்ம வராகங்கள்லாம் எடுத்துட்டா, மத்யமானது வேதத்தை காப்பாத்திட்டு, வேதத்துல இருக்க தேவதைகள் எல்லாம் கூர்மம் காப்பாத்திட்டு, கூர்மாவதாரத்துல தேவதைகளை காப்பாத்தினார். ஆமா, அமிர்த மதனம்ன்றது என்ன, தேவர்களை காப்பாத்துறது. மத்யாவதாரம்ன்றது வேதத்தை காப்பாத்துறது. வேதத்தை காப்பாத்தியாச்சு, தேவர்களை காப்பாத்தியாச்சு. ஆனா இந்த தேவர்களுக்கு யார் ஆகுதி இதெல்லாம் விடுறது? பூமியில இருக்கிற மனுஷர்கள் தான். பூமியில எவனையும் வாழ விடாம பண்ணிவிட்டா. வராகர் வந்து இங்க இருக்கிற பிராமணர்கள் எல்லாம் காப்பாத்தினது. அதுல வந்து வைஷ்ணவர்கள் அப்படின்னு பிரகலாத அவனை வந்து நரசிம்மர் காப்பாத்து. அப்படி கிரமமா ஸ்டேஜ் செட் பண்ணிட்டே தானே வர. சத்திரியர்கள் ரொம்ப ஆட்டம் போட்டானோன்னு அதெல்லாம் கிளீன் அப் பண்ணது பரசுராமர் இல்லையா? அப்படி ஒவ்வொன்னா வந்துட்டே வருது இல்லை. ஸோ அது எல்லாத்துலயுமே there is a reason and sequence இருக்கு. அது மாதிரி நம்மாழ்வார வந்த பொழுது எம்பெருமான வந்து அனுபவிச்சார். சம்ஸ்லேஷ விஸ்லேஷத்தை தாண்டி ஒண்ணு பண்றதே பெரிய விஷயம். சித்தில கருணரா இருந்தார். அதுல அபார கருணையால தன்னுடைய திருவாய் நோக 1000 பாசுரம் பாடினது அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான். அந்த இடத்துல 1000ன்னு சொல்லும் பொழுது ஐயோ எவ்வளவு நொந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஏன்னா சம்ஸ்லேஷத்துல பெருமாள் வந்த உடனே அவன் அப்படியே கொண்டாடுறது, விஸ்லேஷத்துல இல்லாத போது மூர்ச்சி அடையிறது. இப்படி இல்லாதபடிக்கு இந்த கேப்ல ஐயோ நன்னாது மாலடியை நானிலத்தே வல்வினையால் எண்ணாரா துன்பமுறும் இவ்வுயிர்கள் கண்ணிமையை கண்டிருக்க மாட்டாமல் கண் கலங்கும் மாறன். அதனால அவ்வளவு அருள் அவளுக்கு, மாறனுக்கு. அவ்வளவுதான் அவரால் முடிஞ்சது. அவ்வளவுதான் சொன்னா ஏன் அவ்வளவுதான், அவ்வளவு பண்ணிருக்காரு. 1000 பாசுரம் பாடியிருக்காரு, வேதத்தை அப்படியே பண்ணிருக்காரு. ஆனாலும் அவ்வளவுதான் சொன்னா பின்னாடி வந்தோ அதோட ஜாஸ்தி பண்ணாம இருக்கு. அதாவது ஒரு விஷயம் உள்ள இருந்து வெளியில போட்டு கசக்கி பிழிஞ்சாதான் வெளியில வரும். ஒரு விஷயமானது கசக்கி பிழிஞ்சாதான் வெளியில வரும்.
வெளியில வந்த அப்புறம் தான் அதனுடைய அப்ளிகேஷன் அப்படிதான் போகும். திருவாய்மொழியே வரலன்னா, எள்ளுல இருந்து எண்ணெய் வரலன்னா, அப்புறம் எண்ணெயை வச்சு நீ தளிகை பண்றதுன்றதோ, எண்ணெயை வந்து கிணத்துல ராட்டை வந்து ஸ்மூத்தா சுத்துறதுக்கு தடவுறதுல இருந்து எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல. பட் முதல்ல எண்ணெய் வரணுமே. எண்ணெயே வராம எப்படி அப்ளை பண்றது? எண்ணெயே வரணும்னா போட்டு செக்குல ஆட்டணும். அதுக்கு அது ஒரு அவதாரம் வந்து போட்டு அடிக்கடி எல்லாம் வாங்கணும். கஷ்டப்பட்டு அது ஒன்று பிரசவம், அது பெரிய கர்ப்பாவஸ்தை தான் அது. அதை டெலிவர் பண்றது. அடுத்தது அதுல இருந்து எடுத்துட்டு அதை வச்சுட்டு பாஷ்யக்காரர் இத்தை கொண்டே சூத்திரங்களை உருங்க விடுவார்னு சொல்லி வேதத்தை முழுக்க அபார்த்தங்கள் எல்லாம் பண்ண எல்லா குதிருஷ்டிகளையும் நிரசனம் பண்ணி வேதத்துக்கு மறுபடியும் உயிரை கொடுத்து அதுகளுக்கு உண்டான ஜுரத்தெல்லாம் போக்கினார் இருக்கு. எஸ் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ரானாம் அந்தர்ஜுரம் அசீசமத்து அப்படின்னு அதுகளுடைய வியாதி ரோகத்தெல்லாம் ஜுரத்தெல்லாம் போக்கினார் பெருமான. அவருக்கு அது ஃபுல் டைமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பகவத் விஷயத்தை எடுத்து அப்படியே அது பிரகாரம் காலுன்னு சொல்லுவியா, திருத்தாள்னு ஜெயமே அடிமை தலைனார் திருத்தாள் வணங்கின்னு சொல்லிட்டு காலன்னு நீ சொல்லுவியா? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய திருவடியை பார்த்து நீ எப்படி காலன்னு சொல்லுவ அப்படின்னு கையை உதறினார் இருக்கு. சிவகரை பிள்ளையனுடைய கையை சுவாமி நம்மளே உதறினார் அப்படின்னு காலன் ஸ்ரீ வைஷ்ணவரே கால முடக்குன்னு சொன்னோடனே கால முடக்குன்னு சொல்லுவியா? திருத்தாள் சேமே அடிமை தலையினார் திருத்தாள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நீ காலம் சொல்லக்கூடாது அப்படின்னு அப்படியே அவ்வளவு செல்ல வந்து இது பண்ணிருக்க. ஆனந்தாழ்வானுடைய காலத்துல கட்டு சாதத்தை எடுத்துட்டு திருமலையில இருந்து இந்த பக்கமா வரும்பொழுது வழியில கட்டு சாதத்தை பிரிச்சா முழுக்க எறும்பா இருந்தவுடனே எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆழ்வார் சொல்லியிருக்காரு, இது எந்த ஆழ்வார்னு தெரியலையே, அதனால திருப்பி கொண்டு போய் அப்படியே பொத்தினாப்புல போய் திருமலையில வச்சுட்டு வந்துருக்கோம், அந்த கட்டு சாதத்தை கொடுத்துருக்கோம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்தவாள்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டான். அருளி செயலாவே நடமாடும் அருளி செயல்கள்ன்ற மாதிரி அனுஷ்டானத்துல எம்பெருமானா இதை காட்டியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இவ்வளவு காட்ட முடியல டைம். அதனால பின்னாடி பின்னாடி வர 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 ஆச்சாரியத்துவம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இன்னும் புரியலையே, இன்னும் புரியலையே, இன்னும் மந்தமதிகள, இன்னும் நான் நிறைய உனக்கு உதாரணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஆளினுடைய குவாலிட்டி கம்மியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவ நிறைய அனுஷ்டித்து காட்டணும், பண்ண முடியும். அப்படி பண்ணக்கூடியவர்கள் தான் சாட்சாத் ஆச்சாரியன், சாட்சாத் பெருமாள் அந்த ஆச்சாரியன் தான். அவர்களே நேரடியா உபாயோபயமா இருப்பா, தனியா பெருமாள்னு ஒரு தேவையில்லை அப்படின்றது சத் சம்பிரதாயம். அதனால ஆச்சாரியர்கள் வந்த பிறகு பெருமாள் கிட்ட போய் நிக்கிறதுன்றது அவசியம் இல்லாத ஒன்று. அப்படின்னா இவாள் இடத்துல நீ பெருமாளை பார்க்கலன்னு அர்த்தம். எப்ப இவாள் இடத்துல பெருமாளை பார்க்கலையோ பெருமாள் உன்னை பார்க்கவே மாட்டேன். இவ்வளவுதான். இவர்களிடத்துல பெருமாளை பார்க்காம ஏதோ ஞானி பெருமாளுடைய அடியார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாளும் நீ ஏதோ ஒரு சம்சாரி கொஞ்சம் என் பேரை சொல்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு அவரும் கண்டுக்காம விட்டுட்டு இதான் ஆச்சாரியர் குரு அப்படின்ற ரெண்டு விஷயத்துக்கு ஏதாவது கேள்வி உண்டு? இதுக்கு ரிலேட்டடா இல்ல சுவாமி. ஆனா வந்து இந்த அந்த இது சொன்னேன் இல்லையா, மிச்சம் இருக்கிறது முந்தின நாள் 2 நாளா இப்போ அந்த திதிகள் வந்து 2 நாளா இருக்கிறது. அப்படி இல்லைன்னா 2 நட்சத்திரங்கள் வந்ததுன்னா ஒரு மாசத்துல 2வது நட்சத்திரத்துலதான் ஆழ்வார்களுடைய ஆச்சாரியர்கள் திருநட்சத்திரம் வந்து இது பண்றதுன்றது அது என்ன காரணத்தினால? அது சோலார் கேலண்டர் லூனார் கேலண்டர் தான். லூனார் கேலண்டர்ன்றது அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி 15 நாள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் 15 நாள், 30 நாள்ல கணக்கு. ஆனா அது 30 நாள்ல வராது, 27 நாள் 28 நாள் அந்த மாதிரிலாம் இருக்கும். 27 நாள் 28 நாள் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து லூனார் கேலண்டர், சாந்திரமானம் இருக்கு. சூரியனுடையது சோலார் கேலண்டர். அது எப்படின்னா மேஷ ரிஷப மிதுன கடக சிம்ம கன்யா துலா விருச்சிக சாப மகர கும்ப மீனம்னு சொல்லக்கூடிய 12 ராசிகள்ல ஒவ்வொரு ராசியில சூரியன் எவ்வளவு நாள் இருக்கான்றது வச்சுதான் அந்த மாசம்.
அது 32 நாள் இருக்கலாம், 30 நாள் இருக்கலாம். அந்த மாதிரி இது தனி ட்ராக். இதுவும் சாந்திரமானமும் சௌரியமானமும் மேட்சே ஆகாது. சூரியனோடது 12 ராசிக்கு கரெக்டா 365 நாள் வரும். சாந்திரமானம் அந்த கணக்கே கிடையாது. இந்த 365 நாள் கணக்குல அதுல கிடையாது. அது வந்து வெறும் சந்திரனோட கதியை வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு சில மாசத்துல 27 நாள் வரும், ஒரு சில மாசத்துல 30 நாளும் வரலாம். அப்போ 12 மாசத்துக்கு 360 நாள், மீதி 5 நாள். இதுல ஏற்கனவே மாசத்துக்கு 30 நாள்னு கிடையாது, 28 நாள் அந்த மாதிரினா 2 நாள் கம்மியாச்சுன்னா 12 2 24 நாள். 12 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு 2 நாள், 30க்கு 2 நாள் கம்மினா 24 நாள் கம்மி. 30 நாள் கணக்கு வச்சோம்னா 12 3 36 360. 360 இல்ல 24 நாள் கம்மி பண்ணா அப்போ 365ன்னு சொல்றதுல 24 + 5 29 நாள், கிட்டத்தட்ட ஒரு மாசம் கம்மியாகும் அப்ராக்சிமேட்டா லூனார் கேலண்டர்ல. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு மாசம்ன்றது ஒரு வருஷத்துல ஆகாது, அதுல எவ்வளவோ அப்படின்னு. இது 3 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ ஒரு தடவை. இது வந்து ஒரு ஃபுல் மந்த் ஆன உடனே லூனார் கேலண்டர்ல இருக்க என்ன பண்ணிடுவா, அதிக மாசம்னு பேரை வச்சுட்டு, அதுக்கு பேரே கிடையாது வேற எதுவுமே, வெறும் அதிக மாசம்னு வச்சுக்குவா. அதுல ஒண்ணுமே கிடையாது அந்த மாசத்துல, வாய்டு. அதுக்கு அர்த்தமே இல்லை அவளோட கேலண்டர்ல. அதிக மாசம்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுவா. சோலார் கேலண்டர்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, இந்த லீப் இயர் கூட கிடையாது, ப்ராப்ளம் கூட கிடையாது. ஆமா, ஏன்னா அந்த ராசி இல்லதானே கணக்கு அது. ஆமா, அது அட்ஜஸ்ட் ஆயிடும். அதனால இது கரெக்டா சோலார் மாத்திரம் கரெக்டா போகும். நாம வந்து பெரிய பெருமாளை முன்னிட்டு தான் நம்மளோடது எல்லாம் இருக்கிறதுனால, பெரிய பெருமாள் சூரிய குல தனமா இருக்கிறதுனால, சூரிய குலத்தவர்கள் வழிபாடு பண்ணதுனால நாம சோலார் கேலண்டர் தான் ஃபாலோ பண்றோம். நம்ம சோலார் கேலண்டர் தான் நமக்கு. சோழர்கள்னு சொல்லக்கூடியவ சூரிய குலம், இக்ஷ்வாகு குலத்தை தான் சோழர்கள்னு சொல்றது. அவதான் சோழர்கள். சோழ ராஜாக்கள் இக்ஷ்வாகு குலம் தான், சூரிய குலம் தான். அதனால பெரிய பெருமாளுக்கு சோலார் கேலண்டர் தான். புரியுதா? லூனார் கேலண்டர்ன்றது பெரும்பாலும் இந்த பக்கங்கள்ல எல்லாமே பார்க்குறோம். ஆந்திரா, கர்நாடகா, வடநாட்டுல கூட நிறைய இடத்துல பார்க்குறோம். சாந்திரமானம், ஆந்திரா எல்லாம் சாந்திரமானம்ன்றது. இது ஆந்திரா கர்நாடகான்றதை விட அந்த சூரிய குலம் இல்லாத சந்திர குலத்துல இருக்கிற வாழ்க்கை, சந்திர குலத்தை அந்த டைனாஸ்டி அவளுடைய ரீன்ல இருந்தவா, அவ வந்து லூனார் கேலண்டர் ஃபாலோ பண்றோம். லூனார் கேலண்டரோட ரூல் என்ன அப்படின்னு சொன்னா, பௌர்ணமி என்ன நட்சத்திரத்துல வருதோ அந்த நட்சத்திரம் பேர் தான் அந்த மாசத்துக்கு பேரு. சித்திர நட்சத்திரத்துல பௌர்ணமி வந்தா சித்திர சைத்திர மாசம் பேரு. விசாக நட்சத்திரத்துல வந்தா வைகாசி. உத்தர பல்குனி அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தர நட்சத்திரத்துல வந்தா பல்குனின்ற பங்குனி மாசம் சொல்றது. கார்த்திகை, மிருகசீரிஷம்ன்றதுதான் மார்கசீரிஷம்ன்றதுதான் மார்கழின்னு ஆச்சு. அப்படி எல்லாமே இருக்கு. ஐப்பசின்றது ஆஸ்வஜ, அஸ்வினின்றது ஐப்பசி, பூரட்டாதின்றதுதான் புரட்டாசி, ஸ்ராவண அப்படின்றதுதான் ஆவணி அப்படின்னு வந்தது. ஸ்ரவண நட்சத்திரத்துல பௌர்ணமி வந்ததுன்னா ஜேஷ்டா கேட்ட, அதுதான் ஆனி மாசத்துல வருது, அதுதான் ஜேஷ்டாபிஷேகம் சொல்றா. ஜேஷ்டாபிஷேகம்னா அந்த ஜேஷ்ட நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும். பௌர்ணமியானது ஜேஷ்ட நட்சத்திரத்துல வரும், அதனாலதான் அதுக்கு ஜேஷ்டாபிஷேகம் பேரு. அந்த நட்சத்திரத்துல பண்றதுனால அந்த மாதிரிலாம் இருக்கு. இதுல என்ன ஆகும்னா சோலாரும் லூனாரும் மேட்ச் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுல 32 நாள் வரும் ஒரு மாசத்துல. இது அதுக்குள்ள இது 27 நட்சத்திரம் தானே மொத்தம். 32 நாள் வந்ததுன்னா ஒரு 4 நட்சத்திரம் திருப்பி ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஆகும் பொழுது இதுல பின்னாடி முதல்ல வந்த நட்சத்திரமா அடுத்து வர நட்சத்திரமா இந்த மந்தோட கணக்கு அப்படின்றது தெரியாது. அப்படி தெரியாத பொழுது பெரும்பாலும் நாம வந்து பிறந்த நட்சத்திரத்தை வச்சுண்டு
அந்த 365 days பாக்ஸ் வச்சுட்டே வந்தோம்னா செகண்ட் நட்சத்திரம் வருது இல்ல நம்ம கேலண்டர்ல, 2வது தடவை வருது இல்ல, அதுதான் வந்து அதோட அந்த 365 டே பாக்ஸ்ல வரும். முதல் நட்சத்திரம் அதுக்கு ஒரு இவ்வளவு 27 days கம்மியாயிடும். அதனால அது வந்து நட்சத்திரம்ன்றது சந்திரனை வச்சு வருது. சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கான் அப்படிங்கிறது. இது சூரியன் எந்த ராசியில இருக்கான் அப்படிங்கறத வச்சுதான் இது பியூர் சோலார் கேலண்டர். ஸோ இதுல அந்த நட்சத்திரத்தை ஃபிட்டின் நம்ம பண்ணும் பொழுது 2வது நட்சத்திரத்தை தான் எடுத்துக்கிறது கணக்கு. வெறும் மேத்தமேட்டிக்ஸ் இது, அவ்வளவுதான். ரொம்ப பெருசா அதுல இல்ல. அடியன் ராமானுஜதாசன் சுவாமி, 2 கேள்விகள் சுவாமி. இப்போ நம்ம வந்துட்டு ஏகாதசி, இப்போ இது கூட நவராத்திரி கூட திதியை வச்சுதான் சொல்றோம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது சோலார் கேலண்டர்ல இந்த மாதிரி தசரா இப்பதான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷன் எப்படி சொல்றாங்க சுவாமி? அது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, போன இது டிஸ்கஸ் பண்ண இதுல ஒரு சின்ன ஃபாலோ அப் கொஸ்டின் சுவாமி. என்னன்னா, இப்போ மத்த சம்பிரதாயம், அதாவது அத்வைத்தமோ துவைத்தமோ, அங்கெல்லாம் பார்த்தோம்னா ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்றச்சே வந்துட்டு யதிகளை மட்டும்தான் ஆச்சாரிய பரம்பரையில வச்சிருக்காங்க. பட் நம்ம சம்பிரதாயத்துல மட்டும் ஏன் ராமானுஜர் வந்துட்டு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கும் ஆச்சாரிய ஸ்தானம் உண்டுங்கிற மாதிரி கொண்டு வந்தார்? ஏதாவது ரீசன் இருக்கா அப்படிங்கிறது தான் சுவாமி. இது 2 கேள்வி அடியேன் சுவாமி. முதல் கேள்வி என்ன? முதல் கேள்வி வந்துட்டு இப்போ சோலார் கேலண்டர்ல இப்போ தசரா அப்படின்னு நம்ம சொல்றது வந்துட்டு திதி வச்சுதான் சொல்றோம். புரட்டாசி மாசத்துல அமாவாசையில இருந்து தொடங்கி தசமி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ இது திதி வச்சுன்னா லூனார் கேலண்டர் பேசிஸ்ல தான் வரும். பட் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களும் நவராத்திரிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது சோலார் கேலண்டர்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இது செலிப்ரேட் பண்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்தது அப்படிங்கிறது கேள்வி சுவாமி. அதாவது முதல்ல சோலார் கேலண்டர் லூனார் கேலண்டர்ன்றதை விட சோலார் கேலண்டர்ன்றது இந்த மந்த், இந்தந்த மந்த் வந்து இந்தந்த ராசியில சூரியன் இருக்கும்போது அந்த மாசம் அப்படின்னு சொல்ற அந்த கணக்கு தானே ஒழிய, அதனால ஃபர்ஸ்ட் மேஷ ராசியில சூரியன் நுழையும் பொழுது மேஷ ரவின்னு சொல்லி சித்திர மாசத்தை வருஷத்தினுடைய தொடக்கமா வச்சுட்டு இருக்கான்ற ஒண்ணுத்தை தவிர ஒரு குறிப்பிட்ட நாளை யூனிக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட நாளை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுக்குதான் பஞ்சாங்கம்னு சொல்லி 5 விதமான அங்கங்கள் இருக்குன்னு சொல்றோம். அதுக்கு திதி, நட்சத்திரம், வாரம், யோகம், கரணம் அதெல்லாம் சொல்றோம். இதைத்தான் வந்து நம்ம சங்கல்பத்துல சொல்லும் பொழுது இந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரயுக்தாயாம் ஏகாதசியாம் சுபதிதௌ துவாதசியாம் சுபதிதௌ திதி சொல்றோம். பானுவாசர யுக்தாயாம் சவிஷ்டா நட்சத்திர யுக்தாயாம் அப்படின்னு. அப்போ பானுவாசரம், பானு, இந்து, பௌமிய, சௌமிய, குரு, பிருகு, ஸ்திரன்னு 7 வாரங்கள். நட்சத்திரம் திதி ஸ்ரீ விஷ்ணு யோக, ஸ்ரீ விஷ்ணு கரண அப்படின்னு சொல்லி யோகம், கரணம் இந்த 5 சேர்ந்துதான் பஞ்சாங்கம்னு சொல்றது. அதனால இதுல திதி நட்சத்திரம்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுல நட்சத்திரமானது பிறப்புக்கெல்லாம் நட்சத்திரங்களையும், இறப்பு மற்றும் குளோபல் ஈவெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் திதி. இதுக்கெல்லாம் திதி. எங்கேயோ அமிர்த மத்தனம் இங்க நடக்கவே இல்லை, திருப்பார்கடல்ல தான் நடந்தது. கூர்மாவதாரம் பூமியிலேயே கிடையாது. கூர்மாவதாரம் அங்கங்கேதான் நடந்தது. அங்க திருப்பார்கடல்ல பிராட்டி வந்தார். அங்க திருப்பார்கடல்ல பிராட்டி வந்த போது இங்க என்ன நாள் அப்படின்னோ அங்க வந்து உலக அந்த பெருமாள், அங்க பிரம்மா வந்து கமண்டலத்திலிருந்து தீர்த்தம் விட்டார். அப்போ கங்கை பிரம்மாவனுடைய கமண்டலத்திலிருந்து வந்த தீர்த்தம் தானே கங்கை இல்லையா? தன்னுடைய கமண்டலத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை பெருமாளுடைய திருவடியை கொண்டு சுத்தி பண்ணார். நம்மதான் சொல்லிட்டு இருக்கோம், பெருமாளுடைய திருவடிய அலர்மேலோன் கால் கழுவன. பெருமாளுடைய திருவடியை கழுவுவாள் யாராவது? பெருமாளுடைய திருவடியை கழுவுறதுன்னா என்ன அர்த்தம்?
நம்மளுடைய காலை கழுவுறோம் அப்படின்னா அழுக்கு போறதுக்காக பண்றோம். பெருமாளுடைய திருவடியை கழுவுறதுன்றது அந்த இடத்துல வாஸ்தவத்துல அந்த ஜலத்தை தான் கழுவுறோம் பெருமாள் திருவடியை வச்சு. பெருமாள் திருவடி தான் ஜலத்தை கழுவுறது தவிர ஜலம் பெருமாள் திருவடியை கழுவல. அதனால ஜலம் வந்து அவருடைய திருவடி படுறதுனால சுத்தியா இருக்கு. புரியுறதா இல்லையா? அதனால கமண்டத்துல இருக்க தீர்த்தத்தை பெருமாள் திருவடியை கொண்டு கழுவினார். பெருமாள் திருவடி தான் ஆன்டி பாக்டீரியல் சோப்பு, அந்த மாதிரி சுத்த சத்துவம், அதுதான் எல்லாத்தையுமே சுத்தி பண்ணக்கூடியது. அதனால எதால பெருமாள் திருவடியை வந்து திருவாராதனம் போது பெருமாள் திருவடியை நம்ம கழுவுறோம்னு நினைச்ச பைத்தியக்காரத்தம். இந்த நாம கொடுக்கக்கூடிய நீரானது பெருமாள் திருவடியினாலே பவித்திரமாகிறது. அதுதான் இதை சுத்தி பண்றது. பெருமாளுடைய திருவடி தான் சுத்தி பண்றது. நம்ம சொல்றோமே, நாம என்னமோ கைங்கரியம் பண்றோம். பெருமாள் தான் வாஸ்தவத்துல எல்லாருக்கும் கைங்கரியம் பண்றது. நீ கேட்டதெல்லாம் கொடுக்கறது வந்து ஒரு ஆள் பண்றான்னா அவன் உனக்கு வேலைக்காரனா, நீ அவனுக்கு வேலைக்காரனா? என்ன லாஜிக்? உலகத்தை படைச்சு உனக்கு சாப்பாடுக்கு வழியை கொடுத்து உனக்கு உடம்புன்னு ஒன்று வச்சு அதுல இது மாதிரி கிட்னி ஹார்ட் எல்லாத்தையும் கொடுத்து நீ என்ஜாய் பண்ண நல்லா சந்தோஷமா இருக்கலாம், என்னையும் கொஞ்சம் கவனிக்கலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எதை கேட்டாலும் உபாசத்தை தத்தை மோட்சம் வேணும்னு கேட்டா மோட்சத்தை கொடுப்பேன், சம்சாரத்துல இந்த போகம் வேணும்னா அது கொடுப்பேன், அதுக்கு இந்த எல்லாமே நமக்குன்னு பண்ண ஒரு ஆளு அவன் நமக்கு வேலைக்காரனா, நாம அவனுக்கு வேலைக்காரன். பெருமாள் தான் பெரிய வேலைக்காரன். பெருமாள் தான் வாஸ்தவத்திலேயே பெரிய வேலைக்காரன். அது மாதிரி ஆனா பாக்குறதுக்கு என்னமோ நாம தான் அவருக்கு அப்படியே சேஷ பூத்தரணும், நாம போய் பெருசா கைங்கரியம் பண்ணி என்னமோ கிழிக்க போறோம். நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஒரு உதவாக்கிற யூஸ்லெஸ் ஃபெலோ தான். பெருமாள் தான் எல்லாரும் கொண்டு. அதனால அங்க வந்து எம்பெருமானுடைய திருவடியை கழுவின அந்த நாள் இங்க வந்து அது அமாவாசை. அதுதான் தீபாவளின்னு சொல்றான். மாதிரி செலஸ்டியல் ஈவெண்ட்ஸ், குளோபல் ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் திதி கணக்குல வச்சுக்கிறான். இங்க பூமியில பிறந்து வர பட்சத்துல நட்சத்திரங்களை வச்சுக்கிறது அப்படின்றது இந்த நம்ம இதுல இருக்கு. ஏன்னா சோலார் கேலண்டர்ன்றதுனால லூனாரோட இதையே நம்ம ட்ராக் பண்ண மாட்டோம்லாம் கிடையாது. அதை வச்சு ஒரு மாசத்தை நம்ம வந்து நிர்ணயம் பண்ணலன்றதுதான் இங்க. மாசம்ன்றது சூரியனை வச்சு நிர்ணயம் பண்றதுதான். நாள்ல நிர்ணயம் பண்ணும்போது நாளுக்கு நட்சத்திரம் திதிலாம் தேவைப்படுது. நாளை நிர்ணயம் பண்ணும்போது நட்சத்திரம் திதி இதெல்லாம் தேவைப்படுது. நட்சத்திரம்ன்றது சந்திரன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துல இவ்வளவு நேரம் இருப்பான். 27 நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரமா நகருவோம் சந்திரன். அதை வச்சுதான் கணக்கு. திதின்றது சந்திரன் எவ்வளவு தேய்மானம் வளர்ச்சி அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. அது திதி. அது திதி. எல்லாம் மேத்தமேட்டிக்ஸ், பியூர் மேத், based on the positions of moon and the constellation and sun, earth, plain math. அதனால நட்சத்திரத்தை வந்து பிறப்புக்கெல்லாம் நட்சத்திரத்தை வச்சுக்கிறோம், மற்றதுக்கெல்லாம் திதியை வச்சுக்கிறோம். மாதிரி ஈவெண்ட்ஸ், குளோபல் ஈவெண்ட்ஸ் ஆர் செலஸ்டியல் ஈவெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் திதியை வச்சுக்கிறதுன்றது ஒரு வழக்கம். நம்ம சம்பிரதாயத்துல அப்படிதான் வழக்கம். இதுல எல்லாத்துக்குமே திதியை வச்சுக்கிறதுன்றது அந்த லூனார் கேலண்டர் மட்டுமே ஃபாலோ பண்றவா வச்சுட்டு இருக்கான். அவன் நட்சத்திரத்தை கணக்குல வச்சுக்கல. அதனால ராமர் நவமியில பிறந்தாருன்னா ஸ்ரீராம நவமி, கிருஷ்ணர் அஷ்டமியில பிறந்தாருன்னா கோகுல அஷ்டமி அப்படின்றா. நாம ரோஹிணி பிறப்புக்கு. பெருமாளா இருந்தாலும் நமக்காக அவதாரம் பண்ணதுனால, சஜாத்தியனா தன்னை மாத்திட்டு பிறந்ததுனால, நம்மோட ஒருவனா இருந்து நம்மளோட கலந்து பரிமாறணும்னு ஆசைப்பட்டதுனால நம்மள மாதிரியான ஆளுன்னு நினைச்சிருந்தா அவன் நம்ம ஆவணி ரோஹிணி பண்ணாதான் அதுக்கு பெருமை. இல்ல அவர் பெருமாள் சும்மா நமக்காக வந்து நடிச்சாரு அப்படின்னு சொன்னா திதி. நம்மள மாதிரிதான் அவரும் பிறந்திருக்காரு. எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க பாட்டன், புள்ளு பாட்டன் அப்படின்ற மாதிரி அவர்
எந்த தந்தைக்கு முந்தைய தானே சொல்றாரு. அதனால அவர் வந்து பிறந்ததுன்றது நட்சத்திரம் தான் அப்படின்னு நம்மளுடைய இவ்வளவுதான் இதுல டிஃபரன்ஸ். அதனால நவராத்திரின்றது விஜயதசமின்றது ஒரு ஈவெண்ட். ராவணனை சம்ஹாரம் பண்ண நாள், அதுக்கு திதி தான் கணக்கு. இவ்வளவுதான் லாஜிக்கதி. அதுல நட்சத்திரத்தை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிள். இதுல அந்த ஜெயம் விஜயதசமின்றது வெற்றியை கொடுக்கக்கூடியது. மற்ற தேவதாந்திரங்கள் துர்கா பூஜை அதெல்லாம் அப்புறம் வந்துருச்சு. அதெல்லாம் அந்த காலத்து சாக்தம், அதெல்லாம் நம்ம சம்பிரதாயமே கிடையாது. இந்த ஒன்லி லேடிஸ் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுறது, கொலு வச்சு சுண்டல் சாப்பிடுறதுன்றதுலாம் சாக்தம். அது ரொம்ப வைதிகமே கிடையாது. வைதிகமே கிடையாது, சாக்தம். அது சக்தி, சக்தி தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாக்த மதத்தினுடைய இதுதான் துர்கா பூஜை. அதெல்லாம் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து பண்றது. சுமங்கலி பிரார்த்தனை எல்லாம் கிடையாது நம்மளுக்கு சம்பிரதாயத்துல, வைதிக சம்பிரதாயத்துல எல்லாம் கிடையாது. சுமங்கலி பிரார்த்தனை, வரலட்சுமி விரதம், காரடையார் நோன்பு இதெல்லாம் கிடையவே கிடையாது ஸ்ரீ வைஷ்ணவ. கிடையவே புத்துக்கு பால் தெளிக்கிறது, புத்துக்கு பால் தெளிக்கிறதுலாம் சாக்தம் தானே. ஏதோ அம்மன்னு சொல்ற அதை போய் இது பண்றதுக்காகன்றதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. எல்லாம் உள்ள நுழைஞ்சிடுச்சு எல்லாமே. செருகல், அப்புறம் அது என்ன இடையில செருகினாங்க, எங்க செருகினாங்க, என்ன பண்றது, எல்லாமே ரொம்ப மோசமா போயிடுச்சு. எல்லாம் புரட்டாசியமா இதுக்கு வந்து மாவிளக்கு ஏத்துறதுலாம் எங்க இருக்கு. சொன்னால் விரோதம் பத்தி இதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா we are not that open minded to get to know. அடுத்த கேள்வியை நீ சொல்றது கரெக்டுன்னு என்ன ப்ரூஃப்? உன்ன மாதிரி 1000 பேர் உட்காந்து சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்கு எல்லாம் இதேதான் வேலை. சும்மா வேலை எடுத்து நீ சன்னியாசம் வாங்கிட்டு இருக்க, உன்ன மாதிரி 4 பேர் உட்காந்து மைக்க பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க, சம்பாவனை வாங்கிட்டு எதையா பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களே தவிர, சரி நானும் சொல்றேன் யாரும் சொல்றாங்க, நீ தான் கொஞ்சம் விசாரிச்சு பண்ணுங்க, எங்களுக்கு விசாரிக்க முடிஞ்சா நாங்க அதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவேன். சரி அப்ப நான் சொல்றேன், உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு. என்னதான் பதில் இருக்கு? என்னதான் பதில்? எவனோ ஒருத்தன் வந்து சொன்னா உன்ன மாதிரி 1000 பேர் சொல்றான்னு, சரி நீ பண்ணுன, எங்களால முடியாததுனால தானே உங்களை மாதிரி ஆளை கேட்கறோம் அப்படின்னு சொல்றேன். பேசிக்கலி என்னன்னா, உனக்கு நீ நினைச்சதுதான் பண்ணணும். நீ நினைச்சத ஒருத்தர் தான் நினைச்சதுதான் பண்ணுவேன்னு சொல்றவன உபதேசோகி மூர்க்கான பிரகோபாய ந சாந்தி. அவனுக்கு போய் சொன்னா இதெல்லாம் எங்க பெரியவாளே பண்ணிருக்கா, நீ இன்னைக்கு வந்த நீ சொல்றத நான் கேட்கணுமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒருத்தர் இடத்துல கேட்டேன், கேட்டது பெரிய அக்கப்போராக்கு. கோவில்ல பிரசாதம் கொடுக்குறாரு, அப்படியே தானே சாப்பிடுறீங்க. ஆத்துல அதே மாதிரி பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணி பெருமாளுக்கு பரிசேஜனம் பண்ணி அம்சை பண்ணியாச்சுன்னா நீங்க ஏன் தனியா பரிசேஜனம் பண்ணணும்? இவரும் கோவில் பெருமாள் ஒண்ணா அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். பெரிய பெரிய சுவாமிகள்லாம் பண்ணும்போது நீ பெரியவனா, ஓ வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? இது பதிலே சொல்ல முடியாது. பரிசேஷனம்ன்றது ஒரு வைதீக கிரியை. அது வைதிகர்கள் வந்து ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரப்படி பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணாததுனால அவர்கள் பிராணாகுதின்றத அந்தர்யாமியா இருக்கிற எம்பெருமானுக்கு பிராணாகுதியை பண்ணி பண்றதுதான் பரிசேஷனம். அவ வந்து பெருமாளுக்கு திருவாரெல்லாம் பண்ண மாட்டான், வைதிகர்கள் பண்ண மாட்டான். கேவல வைதிகர்கள், கேவல வைதிகர்கள்னா வெறும் வைதிக மாத்திரம், ஆகமத்தை அக்செப்ட் பண்ணிக்காம திருவாராதனம்ன்ற கான்செப்ட்லாம் வச்சுக்காதவா வந்து அவ வந்து அந்தர்யாமிக்கு பண்றதுதான் பரிசேஷனம்னு பண்ணி பிராணோ வியானோ பானோ உதான சமானு சொல்லி ஸ்ரீ கோவிந்தாய நமஹா அப்படின்னு சொல்லி அந்த பருக்கையெல்லாம் முதல்ல பண்ணிட்டு சாப்பிடுறது. பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அவருக்கு பரிசேஷனம் பண்ணி அவர் சாப்பிட்டாச்சுன்னா அவர் பிரசாதப்பட்ட பிறகு நாம அவனுக்கு பாரியைன்றதுனால அவனுடைய கலத்து அது உண்டு, உத்து கலைந்தனின் பீதக வாடை உடுத்து, அவனுடைய சேஷத்தை தான் நம்ம ஸ்வீகரிக்கிறதுனால சேனை முதலியாருக்கு அதான பெருமை. சேஷ போஜினான்னு சொல்றது எதுக்காக சொல்றது? சேனை முதலியார் ஆளவந்தார் என்ன சாதிக்கிறார்? பரமபதத்துல கிரமம்னு ஒண்ணு கிடையாது. போக பெருமாள் வந்து நம்மள ஒரு போக்கிய வஸ்துவா பண்றதுனால கிரமம் எல்லாம் மாறும். அங்க கூட சேனை முதலியார் மட்டும்
தான் புஜித்ததை பெருமாள் சாப்பிடணும்னு இந்த போக தசையில தட்டு மாறதை கூட அனுமதிக்க மாட்டார். பெருமாளுடைய சேஷத்தை மட்டுமே தான் ஸ்வீகரிப்பார். சேனை முதலியார் மட்டும் அந்த மாதிரி அந்த கிரமத்துல இருந்து மாறவே மாட்டார். பரமபத்திலேயே மாற மாட்டார். சேனை முதலியாருடைய பெருமாள் அந்த மாதிரி. திருப்பி சாதிக்க முடியுமா சுவாமி? சிறிய கேட்கல சுவாமி. சேனை முதலியார் சேனை முதலியார் விஸ்வத் சேனர் பெருமாளுடைய சேஷ பிரசாதத்தை தான் ஸ்வீகரிப்பார். எங்கன்னா இங்க இருக்கிற சந்நிதிகள்லன்னா சரி, பரமபதத்துலயும் அப்படிதான். பரமபதத்துல இந்த மாதிரி ரூல் கிடையாது. பரமபதத்துல பெருமாள் வந்து நீ சாப்பிட்டு எனக்கு கொடு அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனா இவர்கிட்ட மட்டும் அது பலிக்காது. இவர் வந்து பெருமாளுடைய சேஷத்தை மட்டும்தான் சாப்பிடுவார். அவர் சாப்பிட்டதுதான் இவர் சேஷம் தான் சாப்பிடுவார். அது மாதிரிலாம் ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு. எதுக்காக சொல்ல வந்தோங்க? எதுக்காக சொல்ல வந்தோம்? த்ரெட் ஃபாலோ பண்ணிட்டு வரலன்னா கஷ்டம். பரிசேச்சனம். அதனால பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நாம அவனுடைய பாரியை மனைவி, அதனால அவனுடைய சேஷ பிரசாதம் சாப்பிடணும். இப்போ ஆத்துல வந்து கணவன் சாப்பிடுறான், பரிசேச்சனம் பண்ணி சாப்பிடுறான். அடுத்து மனைவி வந்து அவனுடைய இலையில சாப்பிடுற வழக்கம் இருக்கிறவளுக்கு சொல்றான். இந்த காலத்துல இல்ல இருக்கிறவ அவ தனியா பரிசேச்சனம் பண்ணிட்டு சாப்பிடுவா. இப்போ நாம மாத்திரம் ஏன் பரிசேச்சனம் பண்ணணும்? இது ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா பகவத் ஆராதனம் பண்ணினா அந்த இடத்துல பரிசேச்சனம் பண்ணாதபடிக்கு பெருமாள் தீர்த்தத்தை வாங்கி அந்த பெருமாள் தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கிறதுன்றது தான் இருக்கு. ஸ்வீகரிச்சுட்டு சேஷ பிரசாதமா திருவடி தீர்த்தத்தை ஸ்வீகரிச்சுட்டு அதுக்கப்புறம் சேஷ பிரசாதமா சாப்பிடணும்ன்றது ரூல். அதுதான் அந்த பெருமாள் தீர்த்தம்னு கொடுப்பா. அதுதான் ஸ்வீகரிக்கிறது. இப்படி சுத்திட்டு அதுக்கு இது மாதிரி பண்றதுன்றது பண்ணக்கூடாது. பெருமாள் சேஷ பிரசாதமா இருந்தா பகவத் ஆராதனம் பண்ணாத இடங்கள்ல வெறும் வைதிகரா இருக்கிற பட்சத்துல முதல்ல சுத்தானத்தை சாதிச்சு அதுல நெய்ய விட்டு அதுல பிராணாகுதி பண்ண அப்புறம் தான் சாப்பிடணும். இது இன்னைக்கு ஏத்துப்பாள வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கோவில்ல இருக்கிற பிரசாதத்தை பொங்கல் எது கொடுத்தாலும் அதை அப்படியே எடுத்துக்கிறவ ஆத்துல பரிசேஷனம் பண்ணி தான் சாப்பிடுறோம். ஆத்துல பரிசேஷனம் பண்ணி தான் சாப்பிடுறோம். பெருமாள் பிரசாதத்தை அம்சம் பண்ண பிறகு அப்படின்னா நம்ம சேஷ பிரசாதத்தை சாப்பிடலன்னு அர்த்தம். அந்த ஆராதனத்துக்கு அர்த்தமே இல்லைன்னு அர்த்தம். பெரிய ஒரு ஆர்குமெண்டா போயிடும். இன்னைக்கு இதை சொன்னோம்னா சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு இது கிடையவே கிடையாது முதல்ல. ஏன்னா அது மந்திரம் சொல்லி பண்றது, பரிசேஷனமே கிடையாது அவளுக்கு. சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு இது கிடையவே கிடையாது. அவளுக்கு ரொம்ப அவ பண்றதுதான் கரெக்ட். ஏன்னா பெருமாள் பிரசாதத்தை சேஷ பூத்தா சாப்பிடுறாவா. வைதிகர்கள்ல இது வந்து ஒரு பெரிய விசாரம் பண்ண வேண்டியிருக்கு. பட் அக்செப்டன்ஸ்ன்னு பார்த்தா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணினா ஒரு என்ன பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு டிஸ்கஷன் மோடுன்றதே வந்து நிறைய செக்லூஷன்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஒரு சரியான ஒரு பாவமானது எல்லாருக்கும் உண்டாச்சுது அப்படின்னு சொன்னா இல்ல இருந்தாலும் பரிசேஷனம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பட்சம் இருந்ததுன்னா அதை விசாரித்து பண்ணலாம். ஆனா பண்ணித்தான் ஆகணும்ன்றதுக்காகவே ஸ்தாபிக்கணும்னே தர்க்கம் பண்ணா அதுக்கு முடிவே கிடையாது. இப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பெருமாள் சாப்பிட்டாச்சு, அவருக்கு பரிசேஷனம் பண்ணி சாப்பிட்டாச்சுன்னா அவருடைய மனைவியா பாரியையா நம்ம சேஷத்தை சாப்பிடுற ஆளு. நமக்கு தனியா ஒண்ணுமே கிடையாது. அவர் திருவடி விளக்க பதிவிரத்தையா இருக்கக்கூடியவர்கள் கணவனை சாப்பிட வச்சு சுசுரூஷ பண்ணி சாப்பிட்டு முடிச்ச உடனே அவன் திருவடியை விளக்கி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை சாப்பிட்ட இலையில சாப்பிடுறதுக்கு வழக்கம். இது பதிவிரதா தர்மம். நாம பதிவிரத்தை மறந்தும் புறந்துடாம அந்த அதேதான் பெருமாளுடைய திருவடி விளக்கின தீர்த்தத்தை எடுத்துட்டு திருவாராதன தீர்த்தம்னா திருவடி விளக்கின தீர்த்தம்னு பேரு. திருவாராதன தீர்த்தம்னா என்னன்னா திருவடி விளக்கின தீர்த்தம்னு பேரு. அதுதான் சொல்றது ஸ்ரீபாத தீர்த்தம். அதனால பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்து ஸ்வீகரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுடைய சேஷத்தை சாப்பிடுறது. இங்க போய் நான் தனியா ஒரு பூஜையை பண்றதுன்றது அது வைதிகர்களுடைய கேவல வைதிக சம்பிரதாயம். பகவத் ஆராதனம் பாஞ்சராத்திர ஆகமோ இதெல்லாம் ஏத்துக்காதவன். எப்ப இன்டகிரேட் பண்ணியாச்சோ வைதிகத்தையும் ஆகம
விஷயங்களையும் இன்டகிரேட் பண்ணியாச்சோ, அதுக்கப்புறம் வெள்ளை சாதத்தை முதல்ல போடு, அதுல நெய்யை விடு, அதுல நான் வந்து பரிசேஷன் பண்ணி சாப்பிடுவேன்னு சொல்றது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். ஆமா, அதனாலதான் பெருமாளுக்கு பண்ண சேஷம்ன்றதுனாலதான் அதுக்கு அமுது, கரி அமுது, நெகிழ் கரி அமுது, திரு கண்ணல் அமுது, சாறு அமுது, சாற்று அமுது. ஏன் அமுதுன்னு சொல்றோம்? அமுதுனா பெருமாள் சாப்பிட்டுட்டு கொடுத்த அவனுடைய திருவச்சில் பட்டது, சரணாமிருதம் இப்படிலாம் சொல்லலையா? எம்பெருமானுடைய ஸ்பர்ஷம் பட்டு அதுக்கு அமுதுன்னு பேரு. சீதை வாய் அமுதம் உண்டாய் அப்படின்னு சொல்லியா? வாய் எச்சிலுக்கு எம்பெருமான் பிராட்டிகளுடைய வாய் எச்சில்களுக்கு அமுதம் பேரு. அதனுடைய ஸ்பர்ஷம் இருந்ததுன்னா இதுவும் அமுதுதான். நமக்கு அமுதுன்னா போக்கியமானது அப்படின்னு பேரு. அதனாலதான் அமுதுன்னு சேர்க்கிறோம். அதனால தீர்த்தமே திருக்காவேரின்னு தான் சொல்றது. திருக்காவேரி திருவுள்ளமான்னு கேட்கணும். தீர்த்தம் வேணுமா, தண்ணி குடிக்கிறீங்களா எல்லாம் கேட்கணும். திருக்காவேரி திருவுள்ளமான்னு தான் கேட்கணும். திருக்காவேரின்னு தான் கேட்கணும். அமுதுபடி தான் சொல்லணும். சாதம் வேணுமான்னு கேட்கக்கூடாது. அமுதுபடி அப்படின்னு அமுதுன்னு தான் கேட்டு போகணும். மோர் அமுது, கரி அமுது, நெகிழ் கரி அமுது, நெகிழ்ந்து இருக்கக்கூடிய கரி அமுது குழம்புக்கு. அதுதான் நெளின்னு ஆயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் நெளி வேணுமான்னு கேட்கறது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எங்க இருந்தோ எங்கேயோ பொருட்படுது. அதனால நிறைய விஷயங்கள் வந்து சப்ஜெக்ட் டு டிபேட் ஆர் பிரெயின் ஸ்டாமிங். பட் அது ஒரு நம்மளுடைய அதான் அக்செப்டன்ஸ்ன்னு இருக்கு. பிராட் மைண்டட்னஸ் அதெல்லாம் வச்சுட்டு இல்லை மெச்சூரிட்டி டிஸ்கஸ் பண்ணி எது இது சரின்னா நாமளுமே இல்ல நீங்க சொல்ற தப்புன்னா திருத்திக்கணும். கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா சரியானபடி பிரமாணங்களோட இருந்தா திருத்திக்க வேண்டியதுதான். கவுண்டர் இருந்தா கவுண்டரையும் சொல்லணும். ஆனா நீ என்ன சொல்லிட்டியா அதுக்காகவே நான் கஷ்டப்பட்டு கவுண்டர் தேடுறதுன்றது தட் கோஸ் நோ வே. அதனால பேக் டு இந்த சோலார் கேலண்டர் அண்ட் லூனார் கேலண்டர்ல இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த கேள்வி என்ன? இது சங்கீர்த்தத்துல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சுவாமி, அடியன் இது புரிஞ்சது சுவாமி. அடுத்த கேள்வி வந்து உடையவர் மற்ற சம்பிரதாயத்துல எல்லாம் வந்துட்டு ஆச்சாரியர் ஸ்தானத்துல சந்நியாசாசிரமத்துல இருக்கிறவங்க மட்டும் இருக்கிறச்சு, நம்ம சம்பிரதாயத்துல மட்டும் ஏன் கிரகஸ்தாசிரமத்துக்கும் எம்பெருமானார் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க? மற்ற சம்பிரதாயம்னா எந்த சம்பிரதாயத்துல வந்து சன்னியாசிகள் தான் ஆச்சாரியன்னு சொல்றாரு? மத்வ சம்பிரதாயத்துல அத்வைத்த சம்பிரதாயத்துல அந்த மாதிரி. அத்வைத்த சம்பிரதாயத்துல வந்து சன்னியாசிக்கு மட்டும்தான் மோட்சம். அது விட்டு முதல்ல சன்னியாசிக்கு தான் மோட்சமே. அதுல மொத்தம் மோட்சமே கிடையாது. ஆம்பளை பிராமண சன்னியாசி அவனுக்குதான் மோட்சம். ஆம்பளையா இருக்கணும், அதுல பிராமணனா இருக்கணும், அதுல சன்னியாசியா இருக்கணும், அவனுக்கு மட்டும்தான் மோட்சம். அதனால அது யார் சன்னியாசியோ அவள் தான் வந்து ஹையஸ்ட். அதுல அது விட்டுறலாம். அதுக்கு போக வேணாம். மத்வ சம்பிரதாயத்துல அந்த மாதிரி இல்லையே, சன்னியாசிகள் தான் இல்லையே. அடியன் சுவாமி சரி பண்றவன் ஆச்சாரியன். சன்னியாசி இஸ் ப்ரிஃபர்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். சன்னியாசி இஸ் ப்ரிஃபர்டு. ஏன்னா போல்டா சில விஷயம்லாம் சொல்ல முடியும். கிரகஸ்தர்கள் சொல்ல முடியாது போல்டா. பிரம்மச்சாரி சன்னியாசி இந்த மாதிரி இருக்கிற சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கு. அதனால வந்து சன்னியாசின்றது கேண்டிடேட். ரெண்டாவது ஆச்சாரிய புருஷர்களா இருந்தவா அந்த காலத்துல கடைசி காலத்துல சன்னியாசம் எடுத்துட்டு இருப்பா. சன்னியாசம் எடுத்துக்காமலாம் இருக்க மாட்டான். ஆமாமா, ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் அவ சன்னியாசம் எடுத்துப்பா. அந்த அதுக்கு முன்னாடி ஏஜ் இருந்தது எல்லாம் இருந்ததுன்னா சன்னியாசம் எடுத்துருக்குறா. ஒரு கிரஸ்தனால வாழ்ந்துட்டு இருக்க மாட்டான். இன்னைக்கு மாதிரிலாம் ரிட்டையர் ஆன அப்புறமும் அப்படியே உட்காந்துருக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. வானப்பிரஸ்தம் சன்னியாசம்ன்றதுலாம் கிரமம். அதனால சின்ன வயசுல சன்னியாசம் எடுக்கிறதுன்றதுதான் ஒரு ரேரிட்டி. மற்றபடி எல்லாருமே கிட்டத்தட்ட சன்னியாசம் எடுத்துருப்பா. இந்த காலத்துல பெரும்பாலானவ எடுத்துக்கலாம். எடுக்காமலாம் இருந்துருக்க மாட்டான். அந்த ஆசிரம தர்மங்கள்லாம் ஃபாலோ பண்ணிருக்கான்.
ரெண்டாவது பாஞ்சராத்திர ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்துல தீட்சை யார் எடுத்துட்டாலும் அவ வந்து ஆச்சாரியர் பஞ்சசம்ஸ்காரம் பண்றது. தீட்சை வந்து கிரகஸ்தர்கள் எடுக்கிறது எல்லாருமே எடுக்கலாம். இன்ன வர்ணத்துல இருக்கிறவா தான் எடுக்கணும் கிடையாது. இன்ன ஆசிரமத்துல இருக்கிறவா தான் எடுக்கணும் கிடையாது. இந்த ஆசிரமத்துல இருக்கிறவா தான் எடுக்கணும் ரூல் இல்லை. அது தீட்சை எடுத்தோம் பண்ணலாம் அப்படின்னு. மூணாவது பிரபத்தின்றது பற்ற விடுறது. இந்த பற்ற விடுறதுன்றது வந்து சன்னியாச ஆசிரமத்தை எடுத்து வந்தா விடணும் கிடையாது. எந்த ஆசிரமத்துல இருக்கிறவாலும் விடலாம். சன்னியாசியை தான் ஆச்சாரியனா வச்சோம்னா என்ன ஆயிடும்னா, சன்னியாசம் வாங்கினாதான் நமக்கு பிரபத்தி சித்தி ஆகும் அப்படின்னா சன்னியாசி பேச்ச யார் கேட்பாங்க? நம்ம இடத்துல ஒருத்தர் வந்தார், வேற ஒரு ஜீயருடைய சிஷ்யர். இங்க வந்த போது 2 நாள் இங்க இருந்து தங்கி எம்பெருமானார் மங்களாச்சாரியன் பண்ணி அவளே பிரசாதம் பண்ணி சாப்பிட்டுட்டான். ஏன்னா நான் சன்னியாசி, நான் அடுப்பையும் தொட முடியாது, காய் பழம் தான் நம்ம சாப்பிடுவோம். அவர் அதே பண்ணிட்டான். அவளுக்கு ஒரு குரு இருக்கார், ஆஸ்தான குரு, அவ ஃபேமிலி குரு. அவர் வந்து இந்த மாதிரி விரக்தி சன்னியாசி, அவனுடைய பிரசாதம் சாப்பிட்டா உனக்கு விரக்தி வந்துடும் அப்படின்ட்டு. அவர் வந்து ஏற்கனவே ஒரு ஜீயருடைய சிஷ்யர், அந்த ஜீயர் சன்னியாசி, அவர்கிட்ட சிஷ்யரா இருந்து அந்த பிரசாதம் சாப்பிட்டு இருக்காரு. இங்க நம்ம பிரசாதம் சாப்பிட்ட உடனே விரக்தி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் கிளப்பி விடுவாங்க. சன்னியாசி பிரசாதத்தை சாப்பிட்டா உனக்கு விரக்தி வந்துடும் அப்படின்னு. விரக்தி வரணும் தானே சம்பிரதாயமே. எல்லாத்தையும் விடுத்த ஞாசம்னு பிரபத்தின்னு என்ன, சர்வதர்மன் பத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாளை கதின்னு வருது தானே. ஆமா. ஆனா சன்னியாசி உபதேசம் பண்ண மாத்திரம் அந்த சன்னியாசி என்ன கண்டா எத்தனை பேருக்கு இவ்வளவு பிரச்சனை, எத்தனையோ பேரு இவங்கிட்ட மாத்திரம் பேசாத, பேசினா உன்னையும் சன்னியாசி ஆக்கிடுமா அப்படின்னு. நான் அதை சிரிப்பேன். சரி சன்னியாசி, நான் வந்து சன்னியாசி எல்லாம் யாரையுமே சன்னியாசம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா சன்னியாசம் எடுத்துட்டு அதுக்கு ஒரு கௌரவம் இருக்கு. இஷ்டத்துக்கு நான் வந்து யார் கையில வேணா சாப்பிட, பசி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு எங்க யார் சாப்பாடு போடுவான்னு சுத்தி இருந்தா அதுக்கு ஒரு சன்னியாசம் எல்லாம் கிடையாது. சன்னியாசினா நிஜமாவே கிடைச்சது சாப்பிட்டுட்டு பேசாம இருக்கணும். பெருமாள் விஷயத்துல தொண்டர் கமதுன்னா சொல்மாலைகள் இது மாதிரி சத்து விஷயங்கள் தான் சாப்பாடா இருக்கணும். நிஜமாவே எப்படா எது கிடைக்கும்னு இருந்தா அதுக்கெல்லாம் சன்னியாசமா கூட இல்லை. பெரிய ஒரு மடம் கிடைக்கிறது, அதுல நிர்வாகம் பதவி பேரும் புகழ் வரும், நிறைய பேர் சமாஷணம் பண்ணலாம், நிறைய பேர் நம்மள குருவா எடுத்துப்பா ஆச்சாரம் எடுத்துப்பா. இதெல்லாம் நிஜமாவே கோலே கிடையாது. இன்னைக்கு அப்படி ஒரு ஃபேன்சி ஆயிடுச்சு இதெல்லாம். சன்னியாசம்னா ஒரு பெரிய கௌரவம், ஜீயர்னா ஒரு பெரிய இது, ஜீயர்னா சோத்துக்கே வழி இல்லாத ஒரு நிலை இது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சன்னியாசின்றது. ரெண்டாவது ஜீயர்ன்ற வார்த்தை சன்னியாசியை தான் குறிக்கணும் இல்லை. ஜீயர்ன்றது பெரிய அறிவிலே சிறந்தவர்கள், பெரியவர்களை வந்து ஜீயா, பெரிய நம்பியை பார்த்து எம்பெருமானார் சீயா மரியாதை கிடக்க காரியம் செய்ய வேண்டாவா அப்படின்லாம் கேட்கிறாரு. வேத மரியாதை கிடக்க காரியம் செய்ய வேண்டாவான்னு மார்னேர் நம்பி விஷயத்துல கேட்கிறாரு. பட்டரை பார்த்து நான் ஜீயர் வந்து ஜீயா ஜீயான்னு கூப்பிடுற வழக்கம்லாம் பார்க்கறோம். ஜீயானா பெரியவர், சான்றோர், ஆன்றோர் இல்லை சீயான்னு சொல்றது வழக்கம். ஜீயனாலே சன்னியாசின்னு ஆயிடுச்சு. சன்னியாசிகள் பெரும்பாலும் அவளை எதிய வந்து சிரேஷ்டரா பார்க்கறதுனால ஜீயன்னு சொல்ற வழக்கம். எதிகளை ஜீயன்னு சொல்றது, எதி இல்லாதவரையும் ஜீயன்னு சொல்லலாம். ரெண்டாவது எதி எல்லாருமே ஆச்சாரிய புருஷர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதின்ற ஒரு சன்னியாசி அவ்வளவுதான். ஆச்சாரிய புருஷர்கள் பரம்பரையில பிறந்ததுனாலே ஒருத்தர் ஆச்சாரிய புருஷனும் கிடையாது. அதுவும் ஞாபகம் வச்சு. ஆச்சாரியன்றது லட்சணத்தினால்தான் ஆச்சாரியம். இந்த பரம்பரையானது அதுக்கு சப்போர்ட் கொடுக்குறது. சிங்கத்தோட வயிற்றுல பிறந்த சிங்கம் சொன்னா சர்க்கஸ்ல வாழ்ற சிங்கத்தெல்லாம் போய் சிங்கம் சொல்ல முடியுமா? இல்லையா? அது தமாஷ் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். சிங்கத்தோட உடம்பு இருக்கு அதுக்கு. அது சரியானபடி அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்லாம் வேணும்னா வைல்டுல இருக்கணும். அது மாதிரி ஆச்சாரியனுடைய பரம்பரையில பிறந்த ஆச்சாரியனுக்கு உண்டான லட்சணங்களை அக்வயர் பண்ணி அதுக்குண்டான செய்ய முடியும், ப்ரொவைடட் அந்த அபியாசத்தை பண்ணா. ஆபீஸ்ல போய் இப்ப நம்ம வேலை பார்க்கறோம்னா அதெல்லாம் ஆச்சாரியத்துவம் சித்தியாகாது, இருக்கிறது போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால
எல்லாமே இப்படி அப்படின்லாம் கிடையாது. பட் ஸ்டாண்டர்டா பொதுவா ஆச்சாரியன் தான் அந்த பரம்பரையில வர்றதுனால அந்த கௌரவம் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த கௌரவத்துக்கு உண்டான அனுஷ்டானங்கள் இருந்தா தான் அது வேலை செய்யும். இல்லைன்னா அவர் ஆச்சாரியன் இல்லை நிந்தனை பண்ணிட்டு இருக்க வேண்டியது நம்ம வேலை இல்லை. ஆமா, அதுக்காக அங்க ஏதோ ஒண்ணு கிடைக்கும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தான். அவ அனுஷ்டானத்துல இல்லைன்னா கையை கூப்பி ஒதுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்ம தான் எல்லாத்தையும் கெடுத்து தொலைச்சிருக்கோம், நம்மள மாதிரி ஆட்கள்னால தான் அவளுக்கு அனுஷ்டானம் எல்லாம் போச்சு அப்படின்னு நம்மளதான் நொந்துக்கணும். அதனால யதிகள் தான் வந்து ஆச்சாரியர்களா இருக்கா, மற்றவர்கள்லாம் ஆச்சாரியர்களா இல்லை, மற்ற சம்பிரதாயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, அடியேன் கிடையாது. ஆனா யதிகள் வந்து சில விஷயங்களை நல்லா எடுத்து சொல்ல முடியும். 2 ஆங்கிள் இருக்கு. யதிகள் உபதேசம் பண்ணா நம்ம வீட்டுல இருக்கிற பையனும் சன்னியாசம் வாங்கிடுவான்னு பயப்படுறாள். அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் இதுக்கு ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள் யதிகளை நல்ல ரோல் மாடலா பார்ப்பான். இந்த அளவு வைராக்கியம் நமக்கும் வேணும். என்ன அவதான் ரோல் மாடல். யதிகளே இல்லைன்னா எல்லாரும் வைராக்கியம் வேணும் வைராக்கியம் வேணும்னு சொல்லிட்டு இருப்பா. ஒரு ஆளு பார்க்கணும்ல ரோல் மாடல். அதனால யாரு உண்மையான ஈடுபாடு இல்லை, ஆனா சும்மா ஒரு கிரேஸ்னால உள்ள வந்தாலோ அவள்லாம் இவாளை பார்த்தா பயப்படுவான். இவன் நம்மளையும் சன்னியாசம் வாங்க வச்சிருவான், நம்ம பையனையும் சன்னியாசம் வாங்க வச்சிருவான் அப்படின்னு பயப்படுவான். உண்மையான ஈடுபாடு இருக்கிறவாளுக்கு அவ ஒரு பெரிய ரோல் மாடலா இன்ஸ்பிரேஷனா இருப்பா. ப்ரொவைடர் அனுஷ்டானங்களோட இருந்தோம்னா அதனால வெதர் எ பர்சன் இஸ் யதி ஆர் நாட் அது ஒரு விஷயம் இல்லை. அனுஷ்டானத்தோட இருக்காளா இல்லையான்றதுதான் விஷயம். அனுஷ்டானத்தோட இருக்கிற பட்சத்துல பிரபன்னர்கள் வந்து அனுஷ்டானம், அதாவது பெருமாள் விஷயத்துல பிரபத்தி பண்ணாம வெறும் கேவல ஆசிரமத்தை மாத்திரம் ஸ்வீகாரம் பண்ண யதியை பாக்கறச்ச ஸ்வபச்சோபி மஹீபால விஷ்ணு பக்தோ துஜாதிகா அப்படின்னு எடுக்கிறாங்களே. அதனால பகவத் சம்பந்தமுடைய அனுஷ்டானங்கள் இருக்கிறவா ஒரு கேவல யதியை விட சிரேஷ்டர்கள் தான். அவர்கள் ஆச்சாரிய துல்லியம்னு எடுக்கிறார். பகவத் சம்பந்தம் இருக்கிறவாள் ஆச்சாரிய துல்லியர் அப்படின்னு எடுக்கிறார். அந்த அளவுக்கு அவளுக்கு பெருமை. அதனால ஆச்சாரியன்றது யார் வேணா இருக்கலாம். சரியா? யாயாவிருத்திர்மஹசி மமசா ஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ் ஸ பவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா அவபுஷி பகவன் சா பவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவரமுனே சம்யக் ஆராதனம் தே अपगतमदमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगत परमार्थैः अर्थकाम अनपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः. पुनडियां शङ्कमल அடியேன் பொன்னடியாம் சங்கமலம். ராமானுஜாய நமக. அடியேன் பொன்னடியாம் ராமானுஜாய